அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய கிருபையும் சத்தியமும் சமாதானமும் சந்தோஷம் சுகமும் ஆசீர்வாதமும் பரிசுத்தமும் இன்று என்றும் சதா காலங்களில் நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாக செபிப்போம். அப்பா, அன்பின் பிதாவாகிய தேவனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, இந்த வருடத்தின் கடைசி மாதங்கள், கடைசி நாட்களில் நாங்கள் இருக்கிறோப்பா. இந்த மாதம் ஒரு விசேஷித்த மாதமாக தேவரே நாங்கள் அனுஷ்டிக்கிறோம். இந்த பிறப்பின் பண்டிகை நீர் வந்ததின் நோக்கத்தை அறிவோம். உங்கள் வார்த்தையினால் நாங்கள் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருக்கவும், அது உண்மையாக வந்தது ஆண்டவர் எங்களுக்காக ஒரு பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறதெல்லாம் நீர் மாம்சத்தில் வெளிப்பட்டு ஆண்டவரே மாம்சத்தில் நீர் ஆண்டவரே எங்கள் பாவங்களை எங்கள் துணிகரைகளை சாபத்துக்கு எதுவான எல்லா காரியத்திலும் சுமந்து அப்பா உங்கள் ரத்தத்தினால் எங்களை மீட்டு அதனால் கழுவி சமாதானத்தையும் ஆண்டவரே எங்களுக்கு ஐக்கியத்தை உண்டு பண்ணினீர் ராஜா. தக்கப்பட்டேன் நீ சிலுவர் மனத்தில் எங்களுக்கு கொடுத்த பாவமுடிது சமாதானம் மாத்திரமல்ல, நீர் வெளிப்படுத்தின ஒரு அன்பு, அந்த அன்பின் ஆவியாக அப்பா எங்கள் இருதயத்திலே தேவ ஆவியாக ஊற்றப்பட்டிருக்கிறதுனால நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நிச்சயத்தோடு சமூகத்துக்கு வந்திருக்கோம் ராஜா. தகப்பனே, நாங்கள் இவ்வளவு வருடங்களாக கொண்டாடின இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை நாங்கள் நன்றாக யோசித்து அறிந்து வரப்பெற புதிய ஆண்டு வருடத்திலே தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய நல்ல ஜீவன சாட்சியாக நாங்கள் வளர்ப்பிக்கப்பட இந்த மிச்சம் இருக்கிற நாட்களில் நாங்கள் உமது வேதத்தை நன்றாய் ஆராய்ந்து தியானித்து பார்த்து ஆண்டு ஒப்பு கொடுக்கத்தக்க காரியத்தை சொன்னான்ப்பா. கிறிஸ்துவலாக அல்ல ஆண்டவரே, கிறிஸ்துக்குள்ளானால் நாங்கள் ஜெபிக்கத்தக்கதாக பழைய ஆதாமாகிய ஆண்டவரே எல்லா பாவ இச்சைகளில் தூண்டப்பட்ட எங்கள் ஜீவன் திரும்ப கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட ஆண்டவர் அவருடைய மெய்யான நீதியிலும் பரிசுத்தில் அவர் சாயலாய் படைக்கப்பட்ட நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனை ஒரு விசேஷித்த ஆராதனை இருக்கட்டும். சகோதரர் கடந்து போகிற நாட்களில் ஆண்டவரே அப்பா நடக்கும் அந்த ஊழியத்தில் சேலத்தின் மத்தியிலே பிரசன்னத்தை காணத்தக்கதாக மகிமின் அந்த வார்த்தையின் வல்லமையினாலும் அபிஷேகத்தின் அக்கில நிரப்பும் காலத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. சந்திக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவர் ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் ஆண்டவரே தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுத்தக்கதாக வார்த்தையின்படி ஆண்டவரே வருங்காலத்தை அவர்களும் ஒப்புக் கொடுக்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறார் ராஜா. அப்ப இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுங்க ராஜா. உங்களுடைய செல்ல போகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே எங்கள் இதயத்தில் பதித்தல் வேண்டும் என்று பரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எங்கள் ஆசீர்வதியும் கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. மாறாத சமூகம், சம்பூர்ண பிரசன்னம், பரிசுத்த பிரசன்னம், கிருபையின் பிரசன்னம் அப்பா எங்களை ஆளுகை செய்ய கருத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து உயிர்த்த நாமத்தில் பாதமளித்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. முதல் பாடல், சேனை அதிபன் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையுமே, அற்புதமே தம் அன்பருக்கு அது அறிந்தே அகமகிழ்வோம். சேனை அதிபன் கர்த்தருக்கு செலுத்திய மகிமையுமே, அற்புதமே தம் அன்பனுக்கு அதை அறிந்தே அகமகிழ்வோம், அதை அறிந்தே அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறான், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கற்றோராய் விட்டு விடேன் என்றொரு தம்மை தேற்றுகிறார். என்றும் வாக்கு மாறினரே, என்றும் வாக்கு மாறினரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கே.
நாமத்திக்கே மேய்ப்பனில்லாத ஆடுகட்டு நானே நல்ல மேய்ப்பன் என்றார். இன்பத்தம் பின் சென்றிடுவோம் இன்ப பாதை ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திக்கே, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திக்கே. சத்ருவின் கோட்டை தகுந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலை தோங்க சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம் துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறான் ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திக்கே, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திக்கே. கரை திரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்க்குவரே வலுவாமல் காத்து கொள்வார், வலுவாமல் காத்து கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திக்கே, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திக்கே. அல்லேலூயா. அடுத்த பாடல். நித்தியானந்த கர்த்தர் இயேசுவே நித்தமும் பிரகாசிக்கின்றார். பர்வத மீதிலே பக்தர்கள் பாதங்கள் பரிசுத்தமுடன் மின்னுது. நித்தியானந்த கர்த்தர் இயேசுவே நித்தமும் பிரகாசிக்கிறார். பர்வத மீதிலே பக்தர் பாதங்கள் பரிசுத்தமுடன் மின்னுதே. சீயோனிலே சுவிசேஷகர் ஜெப ஐக்கியமே காணுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். சிறுமந்தையின் பெரிய மேய்ப்பர் நெருங்கி வந்து நிற்கிறார். சின்னவனாயிரம் 10,000 சேனைத்திரளாய் மாறுவான். சீயோனிலே சுவிசேஷகம் ஜெப ஐக்கியமே காணுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். உலகம் எங்கும் சுவிசேஷத்தின் உயர்ந்த கொடி பறக்கும். திறந்த வாசலுள் பிரவேசித்து சிறந்த சேவை செய்வோம். சீயோனிலே சுவிசேஷகம் ஜெப ஐக்கியமே காணுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்வோம். நரக வழி செல்லும் மாந்தக்காய் நடுராப்பக அழுதே. நம் தலை தண்ணீராய் கண்கள் கண்ணீராய் நனைந்து வருந்து ஜெபிப்போம். சீயோனிலே சுவிசேஷகம் ஜெப ஐக்கியமே காணுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை
அவமானங்கள் பரிகாசங்கள் அடைந்தாலும் நாம் உழைப்போம். ஆத்தும பாரமும் பிரயாசமும் அல்லும் பகலும் நாடுவோம். சீயோனிலே சுவிசேஷகம் ஜப ஐக்கியமே காணுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். எதிராளிகள் எதிரே பந்தி எமக்காயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகித்தால் எரிகோ மதிலும் வீழ்ந்திடும். சீயோனிலே சுவிசேஷகம் ஜப ஐக்கியமே காணுவோம். ஜெய கொண்டோராய் ஜப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். சீயோன் என்னும் சுவிசேஷகி சிகரத்திலேறுகின்றார். 1,40,000 இலக்கம் நோக்கியே ஓடுவோம். சீயோனிலே சுவிசேஷக ஜப ஐக்கியமே காணுவோம். ஜெய கொண்டோராய் ஜப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளுக்காகவும் உடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மையான ஈவுகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜனே, தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், நீதியின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், தூயாதி தூயவரே ஸ்தோத்திரம், கத்தாதி கத்தாவே ஸ்தோத்திரம், துதிகளில் பிரியப்படுகிறவருமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், துதிகளில் பயப்படத்தக்கவருமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் உடைய பிரகாரங்களுக்குள் நாங்கள் பிரவேசித்திருக்கிற ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இந்த வேளையிலும் நாங்கள் ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரம் அனைத்தும் உமக்கு பிரதியாக இருக்கட்டும். ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை உடைய ரத்தத்தால் மூடி மறைத்துக் கொள்ளும். கர்த்தருடைய ஆவியானவரே கிரியை செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முதலாவது சொல்ல போகிற குறிப்புக்காக சகோதரன் ரூபன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அழைக்கிறேன். அவர் ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, ஜாக்கப் என்ற ஒரு சகோதரர் அதிகமான டிப்ரெஷன். அவருடைய தகப்பனார் சமீபத்தில் தான் மரணம் அடைந்தார். அதிலிருந்து அவருக்கு ஒரு சின்ன டிப்ரெஷன் இருக்கிறது. அதிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க வேண்டும். அவை சோர்ந்து போய் அடிக்கடி மன உளைச்சலினால் பாதிக்கப்பட்டு குடும்பத்தை ஒரு அன்பாய் விசாரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். கர்த்தர் தாமே அந்த மகனுக்கு இந்த டிப்ரெஷனுக்கு விடுதலை கொடுத்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் ஜாக்கப் என்ற சகோதரனுக்காக இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அருமையான அந்த ஜெபத்தை அருமையான சகோதரன் ரூபன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் வந்து இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை பிரஸ்தாபப்படுத்திக்கிறோம்ப்பா. நீரே மெய்யான தேவன், என்றென்றுமா எங்களோடு ஜீவிக்கிறீர் சொல்லி அப்பா வாக்கு தத்த பண்ணினேன் ஆண்டவராகி தேவன். அதுக்காக நன்றி செலுத்துற ராஜா. இப்பொழுது இந்த ஆராதனை வேலையில அப்பா எங்களை நாமத்தை பாடி துதிக்கவும் அப்பாமை போற்றவும் நீர் கொடுத்த இந்த மகத்துவமுள்ள கிருபை எங்களிலும் எங்கள் குடும்பங்களிலும் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவர்களும் நிலைத்திருக்கத்தக்கதாக அபிஷேகத்தை நக்கு எங்கள் மேல் நிறக்கப்படட்டும் ஆண்டவரே.
அப்பா, நாங்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக நித்த நிமித்தம் வருகை மட்டும் என் முழு சந்ததியும் ஜீவனுள்ள சாட்சியா நிலைக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிற வேலையில் மாத்திரம் ஆண்டவர், துதிக்கிற வேலையில் தேவனுடைய பிரசன்னை தொடர்ந்தவர்களாக நிரப்பப்பட்ட அருளப்பட்ட அந்த ஆவியானவர் ஆண்டவர் அவருடைய நடத்தின்படி எங்கள் ஆவி ஆத்தும சரி வருகையிலே பரிசுத்தமாக இருக்கத்தக்கதாக இந்த வயலில் ஒப்பு கொடுக்குறப்பா. நாங்கள் ஜெபிக்கும் வேலையிலே ஏறெடுக்கும் ஜெபம் அப்பா, நீங்கள் உங்கள் வாக்கு தத்தம் எங்கள் நிறைவேறத்தக்கதாக, எங்கே 2 பேராது 3 பேராக என் நாமத்தினால் கூடுகளோ எங்கள் நடுவில் நான் இருக்கிறேன், என் நாமத்தை பிரசாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்க. ஆண்டவர், பூமியில ஏதாவது குறித்து இருவர் ஒருமனப்பட்டு இருந்தால் கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் மகிமைப்படும்படி உங்களுக்கு அருள் சுவான் சொன்ன திருவாக்கின்படி ஆண்டவரே, இதோ கொடுக்கப்பட்ட முதல் குறிப்பு ஆண்டவரே, ஜோசப் என்ற அருமை சகோதரன் ஆண்டவரே, அப்பாவுடைய பாசத்தில் மிகுந்தால் அன்பது மீண்டால் ஏதோ ஒரு குறையோடு கூட ராஜா சகோதரன் இருக்கிற அந்த மன உளைச்சலை தெய்வீக கரம் காயப்பட்ட தலைமையில் கரம் தொடட்டும் ஆண்டவர். நீர் ஒவ்வொரு மனிதனும் எங்களை கூட ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியில் நாங்கள் தாழ்வில் விசித்திர வினோதமாக உருவக்கட்ட கூட எங்கள் எலும்புகள் கூட நமக்கு மறைவா இருந்ததில்லை ஆண்டவரே. எங்கள் கருவை கண்கள் கண்டது, அவயங்கள் உருவாகும்லே ஒவ்வொரு அவயங்களும் ஆண்டவரே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லி வேதத்தின்படி மகனை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. சகோதரனுடைய காரியம் எந்த கவலை துன்பத்தின் உடைய இருந்தாலும் சரி, அப்பா இழப்பின் இருந்தாலும் சரி, வியாதி இருந்தாலும் சொல்லி சுற்றி இருக்க ஜனங்கள் இகழ்ச்சியினாலும் இருந்தாலும் சரி, மகனுடைய ஆண்டவரே சுகவீனம் அந்த மன உளைச்சல் நீங்கட்டும். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவரை நம்ப வேண்டும் அந்த வார்த்தையின் அந்த வசனத்தின்படி ஆண்டவரே சகோதரன் ஆசீர்வதி. நீ கலங்காதே, நீ திகையாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தமிழ் தேவன், நான் உன்னில் அவன் மத்தியில் இருக்கிறேனே, ஏன் இந்த தயக்கம், ஏன் இந்த கலக்கம், நீ பயப்படாதபடி கலங்காதபடி அப்பா என் நாமத்தினால் எதை கேட்டால் நான் தருவேன் சொன்ன ஆண்டவர், அந்த நாமத்தினால் கேட்க முடியாத கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. சகோதரன் மூலமா நீ காணப்போகிற அந்த அதிசயமான காரியம் இந்த நாளிலே ஒவ்வொருவரும் அறிந்து உங்க சாட்சியை எழும்ப பண்ணுகிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். கருத்தை ஒப்பு கொடுப்பா. அப்பா, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு என்று விசுவாசத்து உள்ளத்தோடு அப்பாவுடைய பாதத்திலிருந்து கோடாக்கொடி நன்றி ஸ்தோத்திரம் நிறுத்திக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் அப்பா பாதமதி கெஞ்சி ஜெபிக்க ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புக்காக சகோதரி ஷீபா ரூவன் அவர்கள் இணைப்பில் ஒரு அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு ரஞ்சிதம் என்ற சகோதரி, போடி அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள், அந்த ஊரை சார்ந்தவர்கள். அவர்கள் ஒரு வீட்டை ஒத்திக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஒத்தி வைக்கப்பட்ட வீடு மீட்கப்பட வேண்டும். அந்த பணம் எவ்வளவு வாங்கினாங்களோ அதை கொடுத்தாதான் அந்த டாக்குமெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அதில் சரியா கர்த்தர் செய்யணும். அதுக்காக ஜெபிக்க முடிய வேண்டிக் கொண்டார்கள். இந்த ரஞ்சிதம் என்ற சகோதரிக்காக ஒத்தி வைக்கப்பட்ட வீடு மீட்கப்படும்படியாக நாம் இப்பொழுது பார்த்தோடு ஜெபிப்போம். இந்த ஜெப குறிப்பை சகோதரி ஷீபா ரூபன் அவர்கள் இணைப்பில் வந்து எடுக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கால வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உபவாசித்து உங்க சமூகத்தில் வந்து தைரியமாய் விண்ணப்பிக்க எங்களையும் நீங்க கூட்டி சேர்த்தீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். குறையாவும் நீக்கி போடுங்க கத்தாவே. இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் இருக்கிறோம். கண்ணின் மணி போல இந்த வருஷத்தை எங்கள் கடக்கு செஞ்சீங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் கூட இருந்தீங்க, தேவைகளை சந்திச்சீங்க ஆண்டவர். எல்லா காரியம் உமக்கு தெரியும் ஆண்டவரே, ஒன்றும் உமக்கு மறைவானதே இல்லை ஆண்டவரே. 11 மாதம் கழிக்க செய்தது போல இந்த 12வது கடைசி வருஷத்தின் மாதத்தின் நல்லபடியாக கிடைத்து புதிய வருஷத்துக்குள் நாங்கள் கடந்து போக்கிருவே செய்யுங்க. குறிப்பாக இந்த பிறப்பின் பண்டிகை நான் உண்மையாய் கத்தாவே, இந்த பிறப்பின் பண்டிகை எங்க உள்ளத்துல கிறிஸ்துவான உருவாக்கப்படணும், பிறக்கணும். அந்த நற்கிரிகளை செய்ய எங்களை எடுத்து நீங்க ஒவ்வொருவரையும் நீங்க நடத்துங்க ஆண்டவரே. கத்தாவே ராஜா, உண்மையான இந்த கிறிஸ்து பிறந்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து மற்றவர்களுக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இப்போ இது கூட கத்தாவே நாமத்தை உயர்த்துக்கிறோம். நாமத்தை உயர்த்துக்கிற எந்த ஸ்தானங்களிலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, சந்தோஷம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க சமூகத்தில் வருவதா எங்களுக்கு இன்பமாய் இருக்கிற ராஜா, சமூகமே பேரின்பம். இந்த வலது பாச நித்தியம் ஆனந்தம் என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இந்த கால வேளையிலும் கத்தாவே ராஜா, நீர் பெருக நாங்கள் செருகணும் ஆண்டவரே. நீங்க எவ்வளவு சாந்தம் உள்ளவர்களா இருந்தீங்க ஆண்டே, அந்த சாந்த குணம் எங்களுக்கும் காணப்படணும் ஆண்டவரே. பொறுமையை வேணும் ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கையிலும் சரி, இன்னும் கத்தாவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கத்தல கிட்டி சேர்கிற காரியங்களும் எல்லா சூழ்நிலையிலும் கத்தாவே நீ எங்களோடு கூட இருந்து
பொறுமையோடு கத்தாவே நான் நடத்தப்பட நாங்கள் கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மறுபடியும் கத்தாவையும் சிலுவை நோக்கி பார்க்கிறோம். நீர் சிந்தின ரத்தம் வெறுமையாய் போகக்கூடாது. அந்த ரத்தத்தின் வல்லமை ஏந்தி நிற்கிறோம். எங்களுடைய பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள், அநீதிகள் எது இருக்குமான ஒரு விஷயம் நீங்க எங்கள் மன்னித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த கிறிஸ்துவின் அன்பு எங்களை ஏவி எழுப்பட்டும். எங்க இருதயத்திலே நீங்க அந்த அன்பு ஊற்றிருக்கிறீங்க. அந்த அன்பு கத்தாவே ஒருவரையும் மன்னிக்கணும், ஒவ்வொருவரையும் நான் மன்னிக்கணும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நாங்க நேசிக்கணும். அந்த அன்பு எங்களுக்கு வெளிப்படணும். ஆண்டவரே, எங்கள் குறைகள் குற்றங்களை மன்னித்தரல ராஜா. நாங்கள் முழுதுமாக கத்தாவை சார்ந்து கொள்ளணும். வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகணும். நான் கத்தோட வருகை சமீபமா இருக்கிற ராஜா. ஆகையால் நாங்கள் நினையாத நேரத்துல வரும்போது நாங்கள் அவர் சந்திக்க ஆயத்தமாகணும். எங்கள் குடும்பத்தை எங்களையே நீங்க ஆயத்தப்படுத்துங்க. இப்பொழுது கூட நாங்கள் தைரியமாய் வந்து விண்ணப்பிக்கிறோம். இப்போது கூட ரஞ்சிதம் என்ற சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். கோடியில் இருக்க கிராமத்துல வாழ்ந்து கொண்ட அந்த சகோதரி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் சொந்த வீட்டை கத்தாவே ராஜா கத்தாவே ஒத்திக்கு கொடுத்திருக்காங்க. அது திருப்பி கொள்ள வேணும். அவர்களுக்கு நல்ல கத்தாவே அந்த டாக்குமெண்ட் பணத்தெல்லாம் கத்தாவே வாங்கின அந்த பணத்தை செலுத்தினால்தான் அவர்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். எல்லாம் வழிவாசலை திறந்து கொடுங்க. இந்த கண்கள்ல தயவு கிடைக்கட்டும், மனுஷர் தயவிலும் கிடைத்து சீக்கிரமாய் கத்தாவே அந்த வீடு எடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். பூமியும் அதன் நிறைவும் கத்தருடையது நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. கத்தாவே, நீங்க இந்த மகளுக்கு கத்தாவே சகாயம் பாராட்டுங்க. நீங்க உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் ராஜா அவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நாங்களும் தொடர்ந்து குடும்பமாக ஐக்கியத்துல அனைவரும் சேர்ந்து நாங்க ஜெபிக்கும் போது இந்த வல்லமையை அனுப்பி எல்லாம் தயவு இரக்கம் கிருபை நீங்க பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். சீக்கிரமாய் அந்த வீடு மீட்கப்பட்டு ராஜா அவர்கள் சுதந்திரிக்கக்கூடிய கிருபை நீங்க தரப்போகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புகளுக்காக சகோதரி ஜாக்கி துறை இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, விசேஷ நாட்களை காண்கிற பிள்ளைகள். குறிப்பாக இன்றைய தினத்திலே பிறந்தநாளை காண்கிற அருண் சாம்சன், பேடன் பிரதருடைய மகன், அவர் இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிறார். இதுபோல அமெரிக்காவில் இருக்கிற கிறிஸ்டி, இந்த இப்போ ஜெபத்தை எடுத்த அந்த அவருடைய மருமகள், அவள் 16ஆம் தேதி தன் பிறந்த நாளை நினைவுற இருக்கிறாள். அதுபோல இந்த அவருடைய மகன் ஜெரி, ரூபன் பிரதர் ஷிபஸ்டர் அவருடைய 2வது மகன் ஜெரி, அவனும் அமெரிக்காவில் இருக்கிறான். அவனுக்கும் 16ஆம் தேதி பிறந்த நாள் வர இருக்கிறது. அது விசேஷ நாட்களை காண்கிற நம்முடைய ஐக்கியத்தை சார்ந்த மூத்த உறுப்பினர்களுடைய பிள்ளைகளுக்காக நாம் பார்த்தோடு ஜெபிப்போம். இந்த ஜெப குறிப்பை சகோதரி ஜாக்கி துறை இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நல்லவரே வல்லவரே இயேசப்பா. இந்த நல்ல வேலைக்காய் கூட கர்த்தாவே உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த வேலையில கூட கர்த்தாவே அருண் சாம்சன் கிறிஸ்டி ஜெரி உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி இயேசப்பா. கர்த்தாவே, பிள்ளைகளை கர்த்த நீங்க தொட்டு கர்த்தாவே ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் சுவாமி இயேசப்பா. இந்த பிறந்த நாள் காண்கிற கர்த்தாவே, நாட்கள் முழுதும் கூட கர்த்தாவே நன்மையான காரியங்களால் கூட இயேசப்பா இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க கர்த்த நீங்க கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசத்தை கர்த்த நீங்க ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களையும் சுவாமி இயேசப்பா நல்லதொரு கர்த்தாவே சமாதானமும் சந்தோஷமும் கர்த்தாவே காணப்பட ராஜா. கர்த்த நீங்க கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உள்ளத்தின் விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் நிறைவேற்றுகிற தேவன் சுவாமி இயேசப்பா. நீங்க கர்த்தாவே பிள்ளைகளுடைய விருப்பத்தை வாஞ்சைகளை கர்த்தாவே இயேசப்பா நீங்க நிறைவேற்ற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் கூட இயேசப்பா கர்த்தாவே எல்லா இடத்துலயும் கர்த்தாவே சாட்சியுள்ள பிள்ளைகளாய் கூட இயேசப்பா அநேகர்கள் கர்த்தாவே சாட்சியுள்ள பிள்ளைகளாய் காணப்பட சுவாமி இயேசப்பா நீங்க அவர்கள் தலையை உயர்த்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி இயேசப்பா. கர்த்தாவே புது எண்ணெயினால் கூட இயேசப்பா நீங்க அபிஷேகம் பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய காரம் அவர்களோடு தங்கி இருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே இந்த வேலை கூட கர்த்தாவே நாங்கள் இருவரோடும் சுவாமி இயேசப்பா ஒருமனப்பட்ட ராஜா. கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால கூட கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதிக்கிற சுவாமி இயேசப்பா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் சுவாமி இயேசப்பா. உங்களுடைய வார்த்தையினால ராஜா கர்த்தாவே ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள கர்த்தாவே இந்த பிள்ளைகள் பலப்பட சுவாமி இயேசப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க. உம்முடைய நாம் ஒன்றை மையப்படட்டும் சுவாமி. துதிக நமக்கு எல்லாத்தையும் மேற் ஜெபிக்கிறேன் நசனாகி இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், 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 ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு விசேஷ நாட்களை காணுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புகளுக்காக பாஸ்டர் ஸ்டீபன் ஞான இணைப்பில் வரும்படி
அழைக்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் நடைபெறுகிற இந்த ஊழியங்களுக்காக நம்முடைய ஊழியத்தின் சார்பாக செய்யப்படுகிற இந்த கிறிஸ்துமஸ் கால நற்செய்தி ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்தது சகோதரர் சுந்தர் அவர்கள் சிறுவர் மத்தியிலே ஊழியம் செய்கிறவர்களுக்காக கைடு, அதை பயிற்சி கையேடு அவர்கள் பல மொழிகளில் வெளியிட்டு வருகிறார்கள். இப்பொழுது குஜராத் மொழியில் வெளியிடுவதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அதை நேர்த்தியாய் வாய்க்க செய்ய முடியாய் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க முடியாது. சகோதரர் சுந்தர் அவர்களுக்காக ஜெபிப்போம். அதுபோல கருணா ஜார்ஜ் என்ற சகோதரர் யூரினல் இன்ஃபெக்ஷன் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அதில் இருந்து பரிபூர்ண சுகம் பெற முடியாது நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த காரியங்களுக்காக பாஸ்டர் ஸ்டீபன் ஞான இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். ஸ்தோத்திராண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாதவரே, மகிமையானவரே, எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினால இருக்கிறீர்களோ இங்கே இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை மாறாத எங்கள் நல்ல தெய்வம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா. எங்களுடைய விண்ணப்பங்கள் ஜெயங்களுடைய சொந்தத்திலிருந்து எட்டத்தக்கதாக தேவரே எங்களுக்கு விண்ணப்பங்களை செவி விடுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் அப்பா ஸ்தோத்திரமையா. ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் ஊழியங்களை திட்டமிட்டிருக்கிறபடியாக தேவரே உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஊழியக்காரருடைய குடும்பத்திற்கு அவருடைய உற்சாகப்படுத்தும்படியாகவும் விசுவாசிகளை திடப்படுத்தும்படியாகவும் ஆண்டவரே இந்த காலங்களை பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எருமப்பாளையம், அரிசிப்பாளையம், எருமாப்பாளையம், கிச்சிப்பாளையம், இந்த 3 பகுதிகளிலும் செய்யப்படுகிற ஊழியங்களை தேவரையான ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கணும். நிகழ்ச்சிகளை தேவகரம் பொறுப்பெடுக்கட்டும். ஆவியானவர் தாமே ஆட்கொண்டு எல்லா காரியங்களையும் அலுவலகரமாக நடத்த உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பொருளாதார தேவைகளுக்காக ஸ்தோத்திரமையா. மக்கள் இயேசுவை கண்டு கொள்ளத்தக்கதாக அந்த நிகழ்ச்சியை மூலமாக இயேசு வெளிப்படத்தக்கதாக தேவரை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. சகோதரர் சுந்தர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோமையா. அவர் எடுக்கிற ஆண்டவரே குஜராத் மொழியில சிறுவர் ஊழியத்துக்கான கைடுகளை மொழிபெயர்ப்பு காரியங்களை விரைவாக முடித்து வெளியிடத்தக்கதாக அவருடைய பிரயாசங்களை தேவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கணும். பொருளாதாரத்தில் சந்திக்கப்படட்டும்ப்பா. இந்த நாட்களில் அந்த சிறுவர் ஊழியங்கள் மூலமாக அநேக பிள்ளைகள் இயேசுவை கண்டுகொள்ள விடுவதாக பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தேவையில் சந்திக்கப்படட்டும். உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. அருமையான கருணா சார்ஜ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய யூரினல் இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருவார். உடைய நாமத்தினாலே அவர் சீக்கிரமாய் குணமடைந்து அந்த சந்தோஷமாய் வெளிவரத்தக்கதாக அந்த நோய் அந்த இன்சூரன்ஸிலிருந்து விடுதலை பெறத்தக்கதாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவரீர் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றதை அவன் மைமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்லதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, எப்சிபா என்ற சகோதரி அமெரிக்க தேசத்திலே பணி செய்கிறார்கள். இப்பொழுதுதான் அவருடைய ஜெப குறிப்பு வந்தது. அவர்களுடைய பணி மாற்றத்திற்காகவும் நல்ல வேலை கிடைக்கும்படியாகவும் இந்த விசா ஸ்டேட்டஸ், ஏன்னா அவங்க என்ன ஸ்டேட்டஸ்ல அங்கே போயிருக்காங்கன்னு தெரியாது, இந்த விசா ஸ்டேட்டஸ் நல்ல விதமாய் மாறும்படியாகவும் ஜெபிக்கும்படியாக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம். அந்த அருமையான சகோதரி எப்சிபாவுக்காக ஜெபிக்கிறோம். நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். பல ஸ்தாபனங்களிலே இன்டர்வியூ வருகிறது, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுகிறார்கள். கடைசி நேரத்தில் அது கைமாறி போய்விடுகிறது. மிகவும் சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஆனால் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அப்பா, இந்த நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் தாமே இப்பொழுது போயிருக்கிற இன்டர்வியூல ஜெயம் கிடைக்கவும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் துரிதமாய் கிடைக்கவும், விசா ஸ்டேட்டஸ் மாறுபடியாகவும் வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, அவருடைய சொந்த சகோதரர் அங்கே வியாதியின் படுக்கையில் இருக்கிறார். அவருக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அவருக்கு நல்ல அற்புத சுகத்தை கொடுத்து எளிமை நடக்க, தன் காலில் நிற்க கிருபை வராட்டும். வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, கிறிஸ்துமஸ் காலங்கள் வருகிறது. அப்பா, உம்முடைய பிறப்பை அனுசரிக்க ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். தேவைகள் உண்டு, தேவைகளெல்லாம் சந்திக்க வல்லவராயிருக்கிறேன். இந்த குளிர்ச்சியான காலங்களிலே எந்த பொல்லாப்பு நேரிடாதபடி காத்து கொள்ளுங்கப்பா. ஒரு கொடிய கொள்ளை நோய் இருக்கிறதுன்னு சொல்லுகிறார்கள். அப்பா, இள வயதில் உள்ளவர்கள் மதித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த கொள்ளை நோய் யாரையும் மேற்கொள்ளாதபடி அது நீங்கி போக முடியாது. ஒவ்வொருவரையும் இரத்தத்தால் மூடி மறைத்துக் கொள்ளும். எங்கள் ஐக்கியத்தை சார்ந்தவர்கள் புதிய வருஷத்துக்கு பிரவேசிக்க வேண்டும். புது பலத்தோடும் புது நன்மைகளோடும் புது கிருபைகளோடு பிரவேசிக்க வேண்டும். நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை நம்பி கொடுத்த ஊழியங்களை நேர்த்தியாக நிறைவேற்ற கிருபை தந்தீர். இந்த வருஷத்துல சேலம் ஊழியங்களை
நிறைவு செய்ய உதவி செய்கிறீர். தேவைகளை சந்தித்து வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. ஐக்கியத்தை சார்ந்த அத்தனை குடும்பத்தின் பிள்ளைகளை நினைத்தரலாம். பலர் வெளி தேசங்களில் இருக்கிறார்கள், சிலர் வெளி மாநிலங்களில் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் இருக்கிறார்கள். எங்க இருந்தாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதலுக்கும் நீர் பதில் தாரும். வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றுங்க ராஜா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, இந்திய தேசத்துக்காக பாரத்தோடு செபிக்கிறோம். தேசம் ரட்சகரை அறிய வேண்டும் தகப்பனே. அப்பா, இறக்க பாராட்டுங்க அப்பா. ஆளுகை செய்பவர்கள் உமக்கு எதிரான கொள்கை உடையவர்களாக இருந்தாலும் அப்பா, உம்முடைய தீர்மானத்தின்படிதான் அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ராஜாக்களை ஏற்படுத்துவதும் தள்ளுவதும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீர் கிரியை செய்யுங்க அப்பா. தேசத்தின் அதிபதிகளுக்காகவும் அப்பா ஆளுகை செய்பவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கு உண்மை உத்தமத்தின் இருதயத்தையும் ஞானத்தையும் கொடுத்து அப்பா உண்மையாய் உழைக்க நீர் கிருபை பாராட்டும். அல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டுக்கு நல்ல மழையை கொடுத்தேன், போதுமான மழையை கொடுத்தேன் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். என் பூமி தன் பலனை கொடுக்க, விளைச்சலின் பலனை சேர்க்க நீர் கிருபை பாராட்டும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் இப்பொழுது அரையாண்டு தேர்வு, இந்த செமஸ்டர் தேர்வுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள் ராஜா. அவர்களும் நல்ல விதமாய் தேர்வில் தேர்ச்சி பெற நீர் கிருபை பாராட்டும். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வீடு வாசல் இல்லாதவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. கர்த்தர் தனக்கு பிரியமானவனுக்கு வீட்டை கட்டி தருவேன் என்று சொன்னீரே. இந்த தாவீதுக்கு கொடுத்த வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்காக நினைவு கூர்ந்தருளும். நன்றி தகப்பனே, நன்றி. பல்வேறு இடங்களில் நடக்கிற ஊழியங்கள் அப்பா, பல்வகையான ஊழியங்களை செய்கிற ஊழியக்காரர்கள், அவர்களை ஆதரிக்கிற ஸ்தாபனங்கள், அனுப்புகிற மிஷினரி ஸ்தாபனங்கள் எல்லாரையும் நினைத்தருளும். இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சகரை அறிய வேண்டும், பரலோகத்தை நிரப்ப வேண்டும் என்ற தரிசனம் நிறைவேறும் வழியாய் நீர் கிரியை செய்வீராக. பல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலே உம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். சமீபத்தில் பாகிஸ்தான்ல அப்பா கம்ரான் என்று சொல்லி ஒரு போதகர் கொல்லப்பட்டார் அப்பா. நைஜீரியாவிலே அநேகர் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆப்பிரிக்க தேசங்களில் பல பகுதிகளிலே கிறிஸ்தவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். அதை குறித்து யாரும் ஒரு உணர்வு இல்லாதபடி ஜெபிக்காதபடி இருக்கக்கூடாது ராஜா. அதற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நீர் இறக்க பாராட்டுங்கப்பா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் நாங்கள் காணப்படவும், எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்து உடைய பிரமாணத்தின்படி எங்களை சுத்திகரித்துக் கொள்ள நீர் கிருபை பாராட்டும். நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளையை ஆசீர்வதித்தீர். நீதியான வேளையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய நாமத்தை உயர்த்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் சித்தமானால் நாங்கள் நாளைய தினத்தில் சேலத்துக்கு பிரயாணப்படுகிறோம். ஊழியத்திலிருந்து 4 பேர் பிரயாணப்பட்டு செல்ல ஆயத்தப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கான துணிமணிகள் எல்லா காரியங்களும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு நல்ல ஆகாரத்துக்கு அங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. 3 இடங்களிலே அந்த ஊழியங்களை செய்ய இருக்கிறது. 2 இடத்துல சபை இருக்கிறது. ஒரு இடத்துல மரத்தடியில ஒரு மேல் வீட்டு மொட்டை மாடிகளிலே சிறு பிள்ளைகளுக்கான ஊழியம் தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு மலை அடிவாரம், கொல்லிமலையின் மறுபகுதியில் உள்ள ஒரு மலை அடிவாரம். அந்த ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்திருக்கிறார். இந்த ஊழியங்களுக்கு ஜெபியுங்கள். இந்த ஊழியத்தை பொறுப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிற பாஸ்டர் டிசோசாவுக்காகவும் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. அவருடைய மனைவி கடந்த நாட்கள் சின்ன விபத்துக்குள்ளாகி முட்டு ஜவ்வு கிழிந்து அவர்கள் கொஞ்சம் வெளியே நடமாட முடியாத சூழல் இருக்கிறார்கள். அவர்கள் தான் ஓடியாடி எல்லா வேலைகளையும் செய்வார்கள். அவருக்கு நல்ல சுகம் உண்டாயிருக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அதுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். இப்படியாக நான் சேலம் ஊழியத்திற்காக பிரயாணப்படுகிற எங்களை நினைத்தருளும். நினைத்துக் கொள்ளுங்கள். ஜெபத்தில் நினைத்துக் கொள்ளுங்கள். இது நாம் யாவரும் இணைந்து செய்கிற ஊழியம். அதற்கு ஏற்ற பலனும் பங்கும் உங்கள் யாவருக்கும் உண்டாயிருக்கும். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். கண்களை மூடும், தேவனை நோக்கி பார். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசுங்க.
அப்படியே மறைத்துக் கொண்டு நீர் வெளிப்படும். நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெரும் சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. ஒரு நெருப்பு பெரிய காட்டை அழித்து விடுகிறது. நீங்கள் தொலைக்காட்சியிலே சர்வதேச நியூஸ் எல்லாம் பார்த்தீர்களானால் அமெரிக்காவிலே இது அடிக்கடி நேரிடும். கலிபோர்னியா இந்த பகுதிகளிலே காடுகளும் உண்டு, ஊர்களும் உண்டு. காடுகள் தான் அதிகம் இருக்கும். சின்ன தீ, காட்டு தீ, சின்ன தீ, ஒரு நெருப்பு, அது மனிதனால் ஏற்படுகிறதா இல்லை இயற்கையாக ஏற்படுகிறதா தெரியாது. அதில் அந்த பெரும் காட்டை அழித்து விடும். இதை நம்ம வருஷம் பார்க்கிறோம். ஒரு சின்ன காரியம் தானே நினைச்சு கேர்லெஸ்ஸா விட்டா அது பெருசா மாறி பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுகிறது. ஒரு சின்ன ஓட்டை அதை கவனிக்காம விடுமோன்னா பெரிய கப்பலை கவிழ்த்து விடுமா. நம்ம சின்ன காரியம் தானே சொல்லி அலட்சியமா இருக்கக்கூடாது. நம்முடைய சரீரத்துல நாவு ஒரு சின்ன உறுப்பு. ஆனா இதுல இந்த பிறக்கிற சொல் ஒருவனை வாழவும் வைக்கும், சாகவும் வைக்கும். அவை இது ஒரு நெருப்பு. வேத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 52:2 சங்கீதம் 52:2. நீ கேடுகளை செய்ய எத்தனை பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. தீட்டப்பட்ட நல்ல பளபளம் தீட்டப்பட்டு இருக்கு. அது என்ன செய்யும்? சவரகன் கத்தி. அதை சரியாக கையாளவில்லை என்றால் முகத்தை கீறி போட்டு விடும், அலங்கோலமாக்கி விடும். எனக்கு அருமையான தேவச்சான சில சின்ன காரியங்கள் தான் அவங்க பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி விடுகிறது. நல்லா ஆரம்பத்திலேயே நம்ம சரியா கவனிக்கணும். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, சின்ன கட்டியா இருக்குன்னு நினைச்சு கேர்லெஸ்ஸா விடுவாங்க. அதுவே நாளைக்கு வேறு விதமா மாறி விடுகிறது. அதான் நம்ம சின்ன விஷயத்துல இருந்தா கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தை கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதுமாயும் நரகாக்கினையினால் கொளுத்தப்படுகிறதா இருக்கிறது. நாவு இருக்க, தமிழில் ஒரு வழக்கு சொல் உண்டு, நுழலும் தன்வாயால் கேடும். அப்ப பேசாதிருந்தால் மூடனும் நாணயம் எண்ணப்படுவான். ஒரு மனுஷனுடைய தன்மை எதை வைத்து கண்டு கொள்ளப்பட முடியும்? அவனுடைய வார்த்தையினால். அவனுக்கு ஒரு சொல் கொல்லும், இன்னொரு சொல் வெல்லும், ரெண்டும் இருக்கு. ஆனா நம்ம நாவு சிறிய அவயம் தானே என்று சொல்லி அது அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்படுகிறது. அதே போல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் பெரிதான காரியங்களை விசுவாசிக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா சில சின்ன காரியங்களில நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கிறோம். எப்படி ஒரு சின்ன நெருப்பு தானே, அது என்ன செய்யணும் விட்டா காட்டழித்து விடுகிறது. அதுபோல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில சின்ன காரியங்கள் என்று சொல்லி நாம் கேர்லெஸ்ஸா கேர்ஃப்ரீ அசால்ட்டா இருப்போமானால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்குரிய ஜென்மத்தை அது எரித்து சாம்பலாக்கி விடும். அப்படிதான் இன்னைக்கு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிறோம். ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வது, சுத்திகரிப்பு செய்வது ஒரு நல்லது. அங்கே பார்க்கிறோம் சில சின்ன காரியங்கள் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றி விடுகிறது என்பதற்கு நான் வேதத்திலிருந்து சில சம்பவங்களை நான் சுருக்கமாய் சில குறிப்புகளோடு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது பார்த்தால் எரிச்சல். அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இந்த எரிச்சலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
காயினையும் அவனுடைய காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள எரிச்சல் வருகிறது. எதனால? அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை, ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கல. அநேகருக்கு ஒரு வாழ்க்கையில எரிச்சல் ஏன் வருகிறது என்றால், நாம் செய்கிறவைகளுக்கு பாராட்டு கிடைக்காமல் போகும்போது எரிச்சல் வரும். குறிப்பாக மனைவிமாருக்கு ரொம்ப எரிச்சல் வரும். சாப்பிட்ற சாப்பாடு உன்குட்டிக்கு போயிடும், அதை நம்ம பாராட்ட மாட்டோம், நல்லது சொல்ல மாட்டோம். அப்போ எரிச்சல் வருமா வராதா? ஒரு வேலையை நல்லா செய்யறோம், அங்க ஒரு பாராட்டு கிடைத்தால் அவன் வாங்குற சம்பளத்தை விட இந்த பாராட்டு அவனுக்கு ஒரு மனமகிழ்ச்சியை கொடுக்கும். இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு ரெக்கக்னிஷன் இன்னைக்கு அநேகருக்கு இல்லை. அதனாலேயே இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எரிச்சல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, காயினும் காணிக்கைத்தான் செலுத்தினான், அங்கே ஆபேலும் காணிக்கை செலுத்துகிறான். இப்ப கர்த்தரிடத்துல பாரபட்சம் இருக்குமா? கர்த்தரை அநீதி சொல்லக்கூடுமா? அப்ப அவர் இதுல எதை கண்டார்? அப்ப என்ன காரணம் காயினை அவர் நினைக்கிறார்? இப்ப காயினுக்குள்ள அவனுக்குள்ள ஒரு தன்னை யாராவது புகழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கு. அவனுக்கு முதல் மரியாதை செலுத்தணும், அவனை மேன்மைப்படுத்தணும், பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. அப்ப கர்த்தரால் புகழப்படுகிற மனுஷன் தான் பாக்கியவன். தன்னைத்தானே உயர்த்துக்கிறான், தாழ்த்தப்படுவான். அப்போ பெருமை சரி கிடையாது. அப்போ இவனுக்குள்ள ஒரு பெருமை இருந்திருக்கு. நான் தான் மூத்தவன், நான் தானே காணிக்கை வைக்கிறேன், இப்ப என்னுடைய காணிக்கை தானே பெருசு. அவர் காய்கறி தான் வச்சாரு, இவரு மந்தையின் ஆடுகளை தலையீட்டுகளை கொண்டு வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுல என்னென்ன காணிக்கை வச்சாங்க பார்ப்போம். ஆபேல் மந்தையின் தலையீட்டுகளை கொண்டு வைக்கிறான். அப்போ பிரமாணம் கிடையாது. முதல்ல தலையீட்டு கற்பந்திறந்து பிறக்க அனைத்து கர்த்தருக்கு சொன்னவானது. இவன் பிரமாணம் இல்லாத காலத்திலேயே கர்த்தருக்கு பிரியமானதை செய்திருக்கிறான். என்ன செய்யறான்? தலையீட்டை கொண்டு கர்த்தருக்கு வைக்கிறான். ஆனா காயின் என்ன செய்யறான்? தம்பி போய் காணிக்க வைக்கிறான்னு சொல்லி விளைவின் கனிகளை கொண்டு வைக்கிறான். முதல் பலனை வைக்கவில்லை. விளைவின் முதல் பலன் யாருக்கு தெரியும்? யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். ஆனா அந்த நாள் பிரமாணம் கிடையாது. மோசே காலத்துலதான் இந்த பிரமாணங்கள்லாம் கொடுக்கப்பட்டது. அப்போ கர்த்தர் அவனை பார்க்கிறார். இவனுக்குள்ள இருக்கிற தன்மை வேற, காயினுக்குள்ள உள்ள தன்மை. வீண் அந்த பெருமைக்கெல்லாம் செய்வாங்க பார்த்தீங்கன்னா சிலவங்க, ஓ அவன் எதை செய்தானா? இப்போ சில சபைகள் இந்த டொனேஷனுக்குலாம் வருவாங்க, அந்த நோட்டை கொண்டு வருவாங்க, சிஸ்டர் அப்படியே பார்ப்போம், இந்த ஆள் 500 ரூபாய் எழுதியிருக்காரா, நீ எனக்கு 1000 ரூபாய் போடு. வீம்புக்குனாலும் செய்வாங்க. அதான் வீண் பெருமை. அப்ப அந்த காயினுக்குள்ள ஒரு பெருமை இருந்தது. அந்த பெருமை தான் அவனை அழிச்சது. கர்த்தர் பார்த்தாரு. பெருமை உள்ளவங்களுக்கு எப்பவுமே எரிச்சல். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், தாழ்மை உள்ளவர்கிட்ட ஒரு நாளும் எரிச்சல் வராது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. யாரும் தானே மதிக்கணும், தூக்கி வச்சு ஆடணும், தனக்கு பெரிய மேன்மைப்படுத்தணும், அதெல்லாம் எதிர்க்க மாட்டாங்க, எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அது தாழ்மை உள்ளவர்கள். ஆனால் இந்த பெருமை உள்ளவனுக்கு எல்லாரும் நல்லா பேசணும், நம்ம மேன்மையா பேசணும். கர்த்தர் பார்த்தாரு, உனக்கு பெருமையா? பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து இருக்கிறார். அதனால்தான் அவன் காணிக்க அங்கீகரிக்கவில்லை. அவனுக்கு ஒண்ணு எரிச்சல். ஒன்னாலதான்டா இந்த சாமி எனக்கு வரம் கொடுக்காம போயிட்டாருன்னு சொல்லி எரிச்சல். என்னாச்சு? சூரியன் அஸ்தமிக்குள்ள எரிச்சல் தணியணும், கோபம் தணியணும். இவன் தன் சகோதரனை கொலை செய்தான். பைபிள் ஆரம்பிச்சு 4வது அதிகாரத்துல கொலை வந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப எரிச்சல் எங்க போச்சு? அந்த பெருமை, அந்த வீண் பெருமை. இன்னைக்கு ஜாதி பெருமை, இனப்பெருமை, குலப்பெருமை. இன்னைக்கு எத்தனை கலவரங்கள் நடக்கிறது. என் ஜாதி தான் மேல, உன் ஜாதி கீழே என்று சொல்லி இன்னைக்கு அந்த பெருமையினாலே, மனமேட்டிமையினாலே இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள், எத்தனை ஜோடிகள், எத்தனை கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு போராட்டங்கள். அந்த பெருமை அது எரிச்சலை கொண்டு வரும். தாழ்மை கீழ்ப்படிதலை கொண்டு வரும், எளிமையை கொண்டு வரும். கர்த்தர் இவனை சாதித்தார். இப்ப பாருங்க, இவன் கொலை செய்தான்.
அவன் எரிச்சல் தான் காணிக்க எங்க அதோட விட்டார் ஆண்டவர். அதை ஒன்றும் சொல்லலை, அவனை தண்டிக்கல, ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஆபேலை கொலை செய்ததுனால, ஒரு மனிதனுடைய ரத்தத்தை அவன் சிந்தனபடியினால கத்தரங்க எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய ரத்தத்தை சிந்த வைத்து விடாயிருக்க. அது எப்படி கத்தியால குத்தி கொலை செய்தால் ரத்தத்தை சிந்துதல். ஆனா நம்ம வார்த்தை, இந்த நாவு, இந்த கத்தி இன்னைக்கு எத்தனை பேர் குத்தி இன்னைக்கு கொலை செய்யுது. தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. இன்னைக்கு ஒரு வார்த்தையினாலே வாழ்க்கையை முடித்துக் கொண்டவர்கள் எத்தனை பேர், உறவுகளை முறித்துக் கொண்டவர்கள் எத்தனை பேர். அனைவருடைய வாழ்க்கையில முறிவுக்கு காரணம், மனமுறிவுக்கு காரணம் என்ன? வார்த்தைகள், நம்ம நாவின் வார்த்தைகள். அனைவருடைய உறவுகள் முறிந்து போய் பிரிவினைகளுக்கு காரணம் என்ன? வீணான வார்த்தைகள், பெருமையான வார்த்தைகள். அப்போ கர்த்தர் அவனை சபித்தார். அவனை சபித்தார். ரத்தம் சிந்துகிறவன் கொல்லப்பட வேண்டும். இவன் ஆண்டவட்ட போய் இரக்கம் கெட்டதுனால சாபத்தோட போயிட்டு. ஆனா காயின் சந்ததி வாழ்ந்ததா? ஆபேலுக்கு பதிலாக கர்த்தர் யாரை எழுப்பினார்? சேத்தை எழுப்பினார். சேத்துடைய வம்சத்துல தான் யார் வராரு? ஏனோக்கு வந்தாரு, அடுத்தது நோவா வந்தாரு. அந்த சந்ததி தான் மீண்டும் புதுப்பித்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இன்னைக்கு நம்ம வரைக்கும் இருக்கிறோம். அப்ப காயினுடைய சந்ததி என்னாச்சு? அந்த நோவா காலத்துல முற்றிலுமாய் அழிந்து போயிட்டு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அந்த சாபம். அப்ப பெருமை உள்ளவன கர்த்தர் அழிக்கிறாரா? இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. தாழ்மையா இருக்கு. நமக்கு சமுதாயத்துல அங்கீகாரம் கிடைக்கலையா? குடும்பத்துல யாரும் குடும்பத்துல என்ன செய்வாங்க? பணம் இருந்தா, பதவி இருந்தா ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க. ஆனா மற்ற இல்லாதவங்களை அங்கீகரிக்க மாட்டாங்க. பரவாயில்ல, அவங்க இன்சல்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நம்மளை கன்சல்ட் பண்ணாம போனாலும் சரி, நம்ம என்ன செய்யணும்? தாழ்மையோடு இருக்கும். நாம் கர்த்தருக்கு பிரியமான முதற் பலன்களை நாம் கர்த்தருக்கு கொடுப்போம். உன் உதட்டில் பிறக்க முதல் ஸ்தோத்திர பலி கர்த்தருக்குரியது. ஒரு நாளின் முதல் மணி வேளை கர்த்தருக்கு உரியது. உன் வருமானத்தின் முதற் பலன் கர்த்தருக்கு உரியது. இப்படியாக நாம் கர்த்தருக்கு முதற் பலனை செலுத்தும் பொழுது, அவரை மேன்மைப்படுத்தும் பொழுது, அவரை புகழ்ந்து நாம் உயர்த்தும் பொழுது, பெருமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ இதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு சின்ன காரியம், ஒரு எரிச்சல் பார்த்தீங்களா? ஒரு காயினிடத்துல வந்த ஒரு சின்ன எரிச்சல் அவருடைய வம்சத்தை என்ன செய்து விட்டது? சாபமாக்கி அழித்து விட்டது என்று பார்க்கிறோம். சரி, இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்தது பாருங்க, வாக்குவாதம், ஆர்குமெண்ட் எப்பொழுதுமே சின்ன வார்த்தையில தான் ஆரம்பிக்கும். அதை வளர்த்து 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 வீணான வாக்குவாதமாய் மாறிவிடும். ஒரு அரசியல் பேசுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் கட்சி மேல ஒரு தாக்கம் இருக்கும். அதை பேசி அப்படியே கவுண்டர் கொடுப்பாங்க. அது வீணான வாக்குவாதம் வந்துவிடும். இந்த தொலைக்காட்சிகள் எல்லாம் விவாத மேடை, அந்த மேடை, மக்கள் மன்றம் போடுறாங்களே, அதான் சாத்தானுடைய ஒரு பெரிய சரி. மனுஷனை டென்ஷன் ஆக்கி சண்டை போட்டுட்டு நாரிட்டு போறான். ஆர்குமெண்ட்ல ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? ஒவ்வொருத்தரும் வீணான விவாதம், அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். விவாத மேடை, அது விவாத மேடையா மாறுது. அனைவருடைய வாழ்க்கையில விவாதம் விவாகரத்துக்கு போயிருது. வீண் விவாதங்கள். அப்ப அங்க பார்க்கிறோம், அங்க வேதத்துல ஒரு சின்ன ஒரு ஆர்குமெண்ட், ஒரு வாக்குவாதம் உண்டாகுது. அந்த வாக்குவாதத்தினால் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6-8. அவருடைய ஆஸ்தி மிகுதியாய், நல்லா நோட் பண்ணீங்க, அவருடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமல் போயிட்டு, ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும்
வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரன். லோத்து வந்து சகோதரன் சொன்னாலும் மோசையுடைய ஒரு சகோதரன் ஆறான். அவன் தேராவுக்கு காலத்திலே மறித்து விட்டான். அவனுடைய பிள்ளைய இந்த வாரிசாக சகோதரனாக தான் நினைக்கிறாங்க. அதனால தான் சகோதரன் சொல்லுவான். ஆனா முறைக்கு ஆபிரகாம் பெரியப்பா, அவன் சகோதரனுடைய மகன். அவன் பெரியப்பா தான் லோத்து கூப்பிட்டுருக்கான், சகோதரனாக வைக்கிறான். 2 பேரும் ஒன்னா தான் வராங்க. அங்க தேராக மறித்த பிறகு தேசத்துக்கு போன்னு சொல்லும் போது ஆபிரகாமும் சாராள் மாத்திரம் அல்ல, இந்த லோத்துவ தங்க பிள்ளையா நினைச்சு அவனே அழைத்து வர்றாங்க. ஏன்னா ஆபிரகாமுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை, அதனால லோத்து தான் கூட்டு வராங்க. இப்ப மந்தைகள் எல்லாம் மேய்க்கிறான். ஆனா இவன் வந்து ஒரு கன்னிங்கான ஆடு லோத்து. பாருங்க, இருக்கிறது ஆபிரகாம் கிட்ட, ஆனா தனக்குன்னு அங்க ஒரு பிராஞ்ச வச்சிருக்கான் பாருங்க. ஒரு உள்குத்துன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, உள்குத்து வச்சிருக்கிறான். கடைசியில ஆபிரகாம் ரொம்ப பொறுமைசாலி. அவன் எல்லாத்தையும் முதல்ல மேய்ப்பொருட்கள் வருது. மேய்ப்பொருட்களை வந்த பிறகு சகோதரர்களுக்கு அது வாக்குவாதமாக மாறுகிறது. இப்ப வாக்குவாதம் முத்துனா என்ன ஆகும்? ஆபிரகாம் என்ன சொல்லலாம்? டேய் வாடா சின்ன பையன், சும்மா கிடந்த நான் கூட்டு தாய் தகப்பன் இல்லாதவனை கூட்டு வந்து நான் உனக்கு வளர்த்ததுக்கு இதாடா கதி, ஓடு துண்டக்கணும் துணியக்கும் ஓடிப்போ, விரட்டி விட்டுருக்கணும் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு. எவ்வளவு ஒரு பெருந்தன்மை! அவன் வாக்குவாதம் வேண்டாப்பா, நம்ம சகோதரர்கள் ஒருமித்து தான் வாசம் பண்ண வேண்டும், இப்படி ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. இப்போ ஆஸ்திகள் பெருக்கும் பொழுது இன்னைக்கு சகோதர சிநேகம் என்ன செய்கிறது? விரிசல் அடைகிறது, வாக்குவாதங்கள் வருகிறது. இன்னைக்கு சகோதரர்களுக்குள்ள வாக்குவாதத்துக்கு காரணமா இருப்பது சில சகோதரர்கள் மனைவிகளாகவும் ஆஸ்திகளாகவும் இருக்கு. இன்னைக்கு சொந்த சகோதரர்கள் வாக்குவாதம் பண்ணி இன்னைக்கு பிரிந்து போயிருக்கிறவங்க எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க. வாக்குவாதம், அந்த விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை. விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவதில்லை என்று சொல்லி தமிழில் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு மனிதனுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஆபிரகாம் கர்த்தர் சும்மா ஒண்ணு ஆசீர்வதிக்கல, விட்டு கொடுத்தான். விட்டு கொடுத்த பிறகுதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இப்ப வெறுமையா இருக்கிறான், ஆண்டவர் அவனை கூப்பிட்டுக்கிறார். மகனே நீ ஏரோக்கி பார், கண்ணை நோக்கி பார். உன் கண் காண்கிற இடம், நீ கால் மிதிக்கிற இடம் எல்லாம் உனக்கு தான். ஆபிரகாம் விருத்தி அடைந்தான், செல்வந்தனாக மாறினான். ஆனால் லோத்து செழிப்பான பகுதியையும் எல்லா ஆடு மாடுகளையும் பிடித்து கொண்டு ஓடி போனவன், எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். ஆபிரகாம் வெறுமை ஜீரோவா இருக்கிறான். ஆனா கர்த்தர் யாரை ஆசீர்வதித்தார்? ஆபிரகாமை பல்கி பெருக்க செய்தார், ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றினார். ஆனால் லோத்துக்கு ஜாதியே இல்லையே. லோத்துடைய சத்தம் உங்களுக்கு தெரியும். அவன் மனைவி உப்பு தூணாய் மாறி போனான். 2 பொம்பளை பிள்ளைங்க, தகாத ஒரு உறவு, 2 அம்மோனியர் மோவாபியர் என்ற கேடுகட்ட ஒரு ஜாதி. அது தேவனுடைய சமூகத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தரே விலைக்கு வைத்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல லோத்துக்கு சந்ததியே இல்ல. லோத்துக்கு பெண் பிள்ளைகள் தான். ஆனா லோத்துக்கு பிள்ளைகள் தன் மகள்கள் மூலமாய் பிறந்ததுதான் அது எவ்வளவு ஒரு அருவருப்பான ஒரு காரியம். ஆனால் விட்டு கொடுத்த யாக்கோபுக்கு கர்த்தர் வாக்கு தத்துவத்தை கொடுத்தார். வாக்குவாதத்திலே ஜெயித்து விட்டதாக நினைத்த அந்த லோத்துவுக்கு திரளான ஆசைகள் கிடைத்தது. யோர்தானுக்கு கிழக்கே செழிப்பான தேசம் கிடைத்தது. ஆனால் மனைவி உப்பு தூணாய் போனாள், பிள்ளைகள் கேடுகட்டதாய் போனார்கள். ஒரு கேடுகட்ட சமுதாயத்துக்கு அவன் தகப்பனாய் மாறி போனான். அம்மோனியர் மோவாபியருக்கு தகப்பனாய் மாறி போனான். இந்த வம்ச வரலாறு பார்த்தா எவ்வளவு அருவருப்பு! எனக்கு அருமையான தேவச்சன், வீணான வாக்குவாதங்கள் அருவருப்பை ஏற்படுத்திவிடும். ஆர்குமெண்ட் வருதா, நிறுத்திடுங்க. குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள ஆர்குமெண்ட் வருதா, நிறுத்திடுங்க. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஆர்குமெண்ட் வருதா, விட்டு கொடுங்க. சகோதரருக்குள்ள ஆர்குமெண்ட் வருதா, விட்டு கொடுங்க. உன்னைக்கு எல்லாரும் பேசுவாங்க, உன் உரிமையை நீ எப்படி விட்டு கொடுக்கலாம்? அழகா சொல்லுவாங்க, சட்டப்படி சொல்லுவாங்க. அவன் சிரேஷ்டபுத்திர பாகத்தை ஏசா விட்டு கொடுத்தாரா? சிரேஷ்டபுத்திர பாகத்தை அவன் ஏமாத்திட்டானே யாக்கோபு. நீ மட்டும் என்ன இழிச்சவாயனா? உரிமைக்காக குரல் கொடு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விட்டு கொடுங்கிற. அவன் ஒரு வஸ்திரத்தை எடுத்தானா, கொடு, எல்லாத்தையும் கொடு. பாருங்க எவ்வளவு ஒரு வித்தியாசம், தேவனுடைய செயல்பாடுகளை பாருங்க. அதனால தான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆனா நமக்கு விடுறதுக்கு மனசு இருக்கா? ஒரு அடி நிலமே எனக்கு 1 கோடி ரூபாய் போகுது, விட்டுருவோமா லேஸ்ல?
விடமாட்டோம். கொஞ்சம் யோசிப்பாங்க. இன்னைக்கு நீங்க எதுலெல்லாமோ விட வேண்டிய அவசியம் இருக்கு. விட்டுக் கொடுங்கள். வீணான வாக்குவாதங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். ஒரு வாக்குவாதம் ஆரம்பிக்குதா, தானே ஆஸ்திகள் மிகுந்தால் வாக்குவாதங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல ஜாக்கிரதையா இருக்கு. ஆபிரகாம் விட்டு கொடுத்தான், கர்த்தர் அவனை மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் மாற்றினார். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான், அவன் கடைசியில எல்லாத்தையும் இழந்து போனான், சாபமாய் மாறி போனான். அவை வீண் வாக்குவாதங்கள் சின்னதாக ஆரம்பிக்கும், விளையாட்ட ஆரம்பிக்கும், ஆனா அது எங்கேயோ போய் முடியும். இன்னைக்கு அப்படி வாக்குவாதங்கள் பண்ணி பிரிந்து போனவர்கள், புரிந்து போனவைகள் எத்தனை எத்தனை எத்தனை. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. கடைசி காலத்துல இருக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். வீணான வாக்குவாதம், சொற்களின் மிகுதியில் பாவம் இராமல் போகாது. வேதம் உண்மை எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கிறது. அவன் நாவில் சொல் பெறுவதற்கு முன்னே கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாவுக்கு காவல் வைங்க, வீணான வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அதனால் முறிவுகள் ஏற்படும். அதே நேரத்துல அங்கே இழப்புகள் ஏற்படும். கர்த்தருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும். அநேகர் கேட்பாங்க, கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்தார, எனக்கு ஏன் நிறைவேறவில்லை என்றால் உனக்குள்ள வீணான ஆர்கியூமெண்ட். சிலவங்க ஆண்டவரோட ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, சிலவங்க தங்கள் அறிவை வெளிப்படுத்துவதற்காக ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. இல்லை, எந்த இடத்துல அவரை ஆர்கியூமெண்ட் பண்ணாது, விட்டுக் கொடுங்கள். அதனால் நீங்கள் கெட்டு போவதே இல்லை. உலகத்தின்படி உரிமையை விட்டுக் கொடுக்க கூடாது, உடைமைகளை விட்டுக் கொடுக்க கூடாது, பதவியை விட்டுக் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், விட்டுக் கொடுத்தவருடைய பெயர் தான் என்றைக்கும் நிலைத்திருக்கும். விண்ணுலக வாழ்வை விட்டு மண்ணுலகுக்கு வந்தவர் இயேசு கிறிஸ்து. தன் மகிமை மேன்மை அனைத்தையும் விட்டு ஏழை கோலமாய் இந்த பூமிக்கு வந்தவர் இயேசு கிறிஸ்து. அதனால்தான் அவர் இன்றைக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவராய் காணப்படுகிறார். சரி, இன்னொன்னு ஒரு சிறிய நெருப்பு. அது என்னதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில மூன்றாவதாக தடுமாற்றம். ஒரு தடுமாற்றம்னா அலைபாயுமானது. மதில் மேல் குரங்குன்னு சொல்லுவாங்க, மதில் மேல் பூனை என்றெல்லாம் சொல்லுவாங்க. தடுமாற்றம், ஒரு இன்டிசிசி. எந்த காரியத்தையும் ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாதபடி ஒரு குழப்பம். இப்ப நம்ம ஆபிரகாம ரொம்ப மேன்மையா பேசணும், ஆனா ஆபிரகாமும் ஒரு இடத்துல வலிக்கிட்டேன், அதுக்கு தடுமாற்றம் வந்து விட்டது. எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 2 வசனத்தையும் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 16:2. ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்பட்டிருந்தால் வார்த்தையை வாசித்து ஆபிரகாம் தெரிவித்தார். 16:12. அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான், அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாகவும் எல்லோருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லோருக்கும் எதிராக குடியிருப்பான். ஆபிரகாமுடைய ஒரு தடுமாற்றம், ட்ரம்பிளிங், ஒரு தடுமாற்றத்தை பாருங்க. அவன் கர்த்தருடைய சொல்ல கேட்டு பெற்றவர்களை விட்டு பேராக எல்லாம் விட்டு சொந்த தேசத்தை விட்டு கர்த்தர் தேசத்துக்கு வந்தவன், லோத்துக்காக விட்டு கொடுத்தவன். இப்போ மனைவி பேச்ச கேட்டுக்கலாம். மனைவி பேச்ச கேட்க கூடாது அப்படின்னு சொல்லல, ஆனா இவன் கேட்கிறான். கேட்டவன் என்ன செய்திருக்கணும், எப்பா என் ஒய்ஃப் இப்படி சொல்றா, அவன் மனசு நோவக்கூடாதுன்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டேன், நீங்க என்னப்பா சொல்றீங்க? அந்த சாரா என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், அதனால நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறேன், என் வேலைக்காரி பெண்ணோடு நீ சேரும், வம்சத்தை ஏற்படுத்திட்டார். கற்பத்தின் கர்த்தர் கொடுக்கணும், வம்சத்தின் சந்ததியை ஏற்படுத்துற கர்த்தர். ஆனா இவன் அடிமை பெண்ணோடு சேரும்னு சொல்லுகிறான். கர்த்தரின் கற்பத்தை அடைத்தார். அப்ப என்ன செய்திருக்கணும்? ஆபிரகாம், எடி அறிவு கெட்டவளை, அடைச்சவர் அவரை, திறக்கிறவர் அவரு, வா நம்ம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம், பலி செலுத்துவோம் என்று சொல்லி செய்திருக்கணுமா வேண்டாமா? இவன் மனைவி சொன்ன உடனே தலையாட்டிட்டான்.
இன்னைக்கு நிறைய இடத்துல ஜாக்கிரதையா இருங்க. மனைவி சொல்றதை கேளுங்க, சொல்லாம எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. ஆனா உங்களை ஆலோசனைகள் உறுதிப்பட வேண்டும் என்றால் கர்த்தரிடத்துல கேட்க. இந்த இடத்துல கர்த்தரிடத்துல கேட்காததுனால அங்க என்ன கொடுத்தாரு? இஸ்மவேலை வைத்தார். அவர் அடிமை பெண்ணின் மகன் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார்கள். எதிராக தான் இருப்பாங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கின் சந்ததிக்கு எதிராக தான் இருப்பாங்க. துஷ்ட மனுஷன், துஷ்டர்களாக இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் யாரு? ஆபிரகாம். அப்போ மற்ற மனிதருடைய இதுல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, மனிதருடைய ஆலோசனை கேட்பதை காட்டில் நல்லவர்கள். சாராள் ஒரு மனைவிதான், மாம்சத்தில் ஒரு பகுதி. அவனும் கேடு ஒன்றும் செய்ய போறதில்ல. வம்சம் கெட்டப்பட வேண்டும் என்று நல்ல ஆலோசனை தான் கொடுத்தாரு. ஆனா மனிதருடைய ஆலோசனை காட்டிலும் கர்த்தருடைய ஆலோசனை தான் உறுதிப்படும். இன்னைக்கு நிறைய காரியங்களை நீங்க ஒரு முடிவு எடுக்க முடியாம திணறி கொண்டிருப்பீங்க. இது நல்லதா கெட்டதா, இது எப்படி செய்யலாமா வேண்டாமா, இது வாய்க்குமா வாய்க்காதா, வேதம் எப்படி சொல்லுகிறது, சட்டத்துல எப்படி இருக்கு, ஐயோ நான் எதன்படி நடக்கிறது, கர்த்தருக்காக காத்திருக்கிறதா அல்லது இந்த ஆலோசனைப்படி செய்வதா. நிறைய இடத்துல நம்ம டிசிஷன் எடுக்க முடியாம திணறுகிறோம். உங்களோடு இருப்பவர்கள் எல்லாம் ஆலோசனை கொடுப்பார்கள். எல்லாம் அறிவாளிகள், முதியவர்கள், எல்லாருக்கும் ஆலோசனை இருக்கும். ஆனா கர்த்தருடைய ஆலோசனை தான் வேண்டும். இப்போ சாலமோனுக்கு இருவருடைய ஆலோசனை வருகிறது. இளைஞருடைய ஆலோசனை வருகிறது, முதியோருடைய ஆலோசனை வருகிறது. ஆனா இவன் யாருடைய ஆலோசனை கேட்டான்? கர்த்தருடைய ஆலோசனை கேட்கல. இவன் கர்த்தருடைய ஆலோசனை, சாலமோனுடைய மகன், கர்த்தருடைய ஆலோசனை கேட்கல, நண்பருடைய ஆலோசனையை கேட்டான். ஆனா கர்த்தருடைய இவன் கர்த்தருக்கு ஆலோசனை கேட்டிருப்பான். ஆனால் எப்பா அந்த ஓல்டு பீப்புள்லாம் சொன்னாங்க பாத்தியா, அதுதான் பெர்ஃபெக்ட், நீ அதன்படி செய், அதுதான் சிறப்பானது, அதுதான் என்னுடைய கருத்தும் என்று சொல்லியிருப்பார். ஆனா இவன் கேட்கல. ராஜ்யபாரத்தை இழந்தான். வம்சமே ரெண்டா போட்டுச்சு. ராஜ்யபாரமே யூத வம்சம், இஸ்ரேல் வம்சம்னு சொல்லி பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு மாறிவிட்டது. தடுமாற்றம். இன்னைக்கு அநேக காரியங்கள், இந்த கோர்ஸ் படிக்கிறதா, இந்த தேசத்துக்கு போவதா, இந்த வேலைக்கு போவதா, இந்த பெண்ணை கட்டுவதா, இந்த இடத்த வாங்குவதா, இங்க வீடு கட்டுவதா, இன்னைக்கு பல காரியங்கள் நமக்கு ஆலோசனை வேண்டும். வாழ்க்கையை மாற்றி போடுகிற, புரட்டி போட போகிற அநேக காரியங்களுக்கு நமக்கு ஆலோசனை வேணும். இப்போ தாம்பரத்துல இருந்து வேளச்சேரிக்கு நான் வர்றேன். ஒரு 20 பஸ் இருக்கு. அதுக்காக ஆண்டவரே நான் இந்த பஸ்ல ஏறவா வேண்டாவா அப்படின்னா நான் அங்கேயே தான் நிக்கணும். நல்லா ரோட்டை போய் முழங்கால் போட்டு ஒவ்வொரு சமயம் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அப்படிலாம் தேவையில்லை, பஸ் இந்த ரூட்ல போகுது, நம்பரை பாருங்க, கரெக்டா போகுதா, ஏறி வாங்க. அது ஞானம். ஆனா வாழ்க்கையை மாற்றி போடுகிற, சிதறி போக பண்ணுகிற காரியங்களை சரியாய் முடிவெடுக்க வேண்டும். அந்த முடிவை கர்த்தரே எடுக்க வேண்டும். ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தரிடத்துல தான் முடிவு இருக்கிறது. நமக்கு அருமையானவர்கள், வேண்டியவர்கள் இப்ப என்கிட்ட வாரீங்க, சில நேரத்துல நான் அனுபவத்தினால சில ஆலோசனை கொடுக்க முடியும், கொடுத்துடலாம். நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் இந்த ஊழியக்கார் சொன்னாரு, அது அவர் அனுபவத்துல சொல்லித்தாரா அல்ல கர்த்தருடைய ஆலோசனையை கொடுத்தாரா? எந்த ஒரு காரியமும் இருவர் வாக்கினால் உறுதிப்படும். அதான் நல்லா ஜெபிக்கணும். தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய ஊழியர்கள், பாஸ்டர்ட்ட ஆலோசனை கேட்கணும். ஆனா நீ அதுக்கு வர வேதத்தை வாசித்து ஜெபிச்சு வேதத்தை வாசிக்கும் போது அந்த காரியம் ஒன்னில் உறுதிப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். காரிய சித்தி நம்ம மனுஷன்ட்ட இருக்கலாம், ஆனா ஜெயமோ கர்த்தரால் தான். நல்ல ஆலோசனை கர்த்தரால் உறுதிப்படும். அவர் ஆலோசனை கர்த்தர் நாம கேட்கிறோம். அதனால்தான் வாழ்க்கையில அநேருக்கு இன்ஸ்டெபிலிட்டி, ஒரு தடுமாற்றங்கள் இன்னைக்கு உண்டாயிருக்கிறது. அதனாலதான் அவங்க சரியா வாழ்க்கையில வெற்றி பாதைக்கு முன்னேற முடியாமலே இருக்கிறார்கள். இன்னொரு காரியம், சின்ன காரியம் தான், சின்ன தடுமாற்றம். ஆபிரகாமுக்கு ஏற்பட்ட சின்ன தடுமாற்றம் இன்றைக்கு வரைக்கும் பெரிய போராட்டமா இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் போராட்டம். அடுத்ததாக பார்க்கிறோம் கோபம், மூக்கு மேல கோபம். சிலவங்களுக்கு கோபம் சட்டுன்னு போயிடும். சிலவங்க கோபமும் இருக்கும், அன்பும் இருக்கும். கோபப்படக்கூடாதுன்னு சொல்லலை, மனிதனுடைய 5 உணர்வுகளில் அது ஒன்று. கோபம் கொண்டாலும் பாவம்
செய்யக்கூடாது. அதுதான் உண்மை. கோபம் வரலாம், வரக்கும், நியாயமா இருக்கும். இயேசு கிறிஸ்து கோபம் வரத்தான் செய்துச்சு, வரக்கூடாதுங்கிறதில்ல. ஆனால் சூரியன் அஸ்தமிக்கிறது தணிஞ்சு போகணும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், மோசே போல சார்ந்த குணமுள்ளவன் ஒருவனும் பூமியில் இல்லை. இது மோசே குறித்து சாட்சி. அவரை நம்பி 6 லட்சம் புருஷர் கூட்டத்தை கத்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்த ஜனங்கள் வணங்கா களத்துள்ள ஜனங்கள். இப்ப தண்ணி தாகம் எடுத்து விட்டது. சீன் வனாந்திரத்துல வர்றாங்க, மேரிபா இந்த ஊற்றண்டைக்கு வருகிறாங்க. அங்க தண்ணி தாகம். அந்த தண்ணி தாகம் எடுக்கும்போது இவன் ஆண்டோட்ட ஆலோசனை கேட்கறான். நல்ல கேளுங்க, ஆண்டோட்ட ஆலோசனை கேட்கறான். 8ஆம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னாகும் 20:8. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீ உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையோரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அது அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய். கர்த்தருடைய ஆலோசனை, வெளிப்பாடு. ஆலோசனை வெளிப்பாடு. அவன் தண்ணி தானப்பா கேட்கறான். மனாந்திரம், வறண்ட இடம், வாய்ப்பே இல்லை, நோ சாய்ஸ். நீ வா, கண்மலை என்றால் நான் தான் அந்த கிறிஸ்துவ கண்மலை, ஞான கண்மலை. என்னிடத்துல வந்து பேசு, கண்மலையை பார்த்து பேசு. ஆனா அங்க ஜனங்கள் தாக்கத்தால ஆக்ரோஷமா இருக்கிறாங்க. பேச வேண்டியவன் என்ன செஞ்சான்? 11ஆம் வசனம் வாசிக்கலாம். அது 20:11. தன் கையை ஓங்கி கண்மலை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள். அதுங்க பேச சொன்னாரு. இந்த ஜனங்கள் பண்ண அலப்பல்ல இவன் கர்த்தருடைய வார்த்தையை மறந்து படார்னு அடிச்சுட்டான். இப்ப நம்ம கூட பாருங்க, சில கோபம் வந்தோடனே அப்புறம் தூக்கி போட்டு உடைச்சிருவோம். உடைச்சப்பட்ட தூக்கி போட்டு மிதிக்கவும் செய்யும். அடடா ச, நல்ல பொருளை உடைச்சிட்டோமே, ஐயோ முட்டாத்தனமா. பாருங்க, கோபத்துல சடப்பொழுதுல டக்குன்னு பிள்ளைய அடிச்சிருவோம், டிவியை உடைச்சிருவோம், அதில் காப்பி கொடுத்த தமிழர் தூக்கி வீசிடுவோம். மண்டம் பாத்திரங்கள்லாம் பறக்கும், வார்த்தைகள் பறக்கும். அடுத்த நிமிஷம் ஆடி அடங்கி, அடடா இந்த உடைச்ச சோடா பொங்கும் பார்த்தீங்களா, கப்புன்னு பொங்கி மேல அடிக்கும். அத மாதிரி பொங்கி எழுமி அது பிறகு அடங்கி சனப்பொழுதுல புத்தி மாறி போச்சு. பிச்சைக்காரத்தனம் பண்ணிட்டானே, வேஸ்டா போச்சு. கோபம் மனிதர்களை இருக்கும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த கோபத்தை கட்டுப்படுத்தும். இப்ப 12ஆம் வசனம் வாசிச்சாச்சா? 12ஆம் வசனத்தையும் வாசிச்சாச்சு. அந்த 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போ. பனிஷ்மெண்ட். மோசே பாருங்க பேச சொல்றாரு. இவன் ஜனங்கள் பண்ண அலம்பல்ல 2 தடவை அடிச்சுட்டான். சரி, ஒரு தடவை அடிக்கலாம், 2 தடவை அடிச்சுட்டான். தண்ணி வந்தது, தானம் தீர்ந்தது. ஆனா கர்த்தருடைய கோபம், இப்ப கர்த்தருக்கு கோபம் வந்துட்டு, எப்பா மோசே ஆரோன், நீங்க 2 பேரும் காரணத்துல போக மாட்டீங்க, போறக்கு முன்னவே உங்களை எடுத்துக்கொள்வேன். சொன்ன மாதிரியே செய்தாரா? அதுக்கு காரணம் சொல்லுங்க, நீங்க என்ன விசுவாசிக்கல. பேச சொன்னா அடிக்கிறீங்க. அப்போ அந்த கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அது. மரியாள் சொன்னாருக்கு பாத்தீங்களா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. அங்க சமையல்காரன் தண்ணியை ஊத்துங்கள், ஊத்துறாங்க. கொண்டு போய் பரிமாறுகிறாங்க. குடிச்சவன் தான் சொல்றான், ஐயோ என்ன டேஸ்ட். கொண்டு போனவருக்கும் ஊத்துனவருக்கும் தெரியாது, அது தண்ணீர் தான். ஆனா மொண்டு அந்த ருசித்தவனுக்கு தான் தெரிஞ்சது திராட்சை ரசம்.
அப்படியே செய்ய வேண்டும். ஆனா இவன் விசுவாசத்துல ஒரு ஆசிலேஷன் வந்து விட்டது. இன்னைக்கு அநேருக்கு விசுவாசத்துல ஒரு ஆசிலேஷன், தடுமாற்றம், அது கோபத்தை ஏற்படுத்தி விட்டது. கோபம் வந்தது, கோபத்தினால என்னாச்சு? தான் வேதத்துல சொல்ற மனுஷ கோபம் தேவ நீதியை, யாக்கோபு 1:19 இருந்தாங்க, 1:19-20. மனுஷ கோபம் தேவ நீதியை தரிப்பிக்க மாட்டாதே. தேவனுடைய நீதி என்ன? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போனோம். ஆனா மோசேயும் ஆரோனும் தேசத்துக்குள் போகவில்லை, கானானுக்குள் போக முடியவில்லை. எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்க, எவ்வளவு பெரிய அற்புதங்கள் செய்தார்கள், எத்தனை பெரிய கர்த்தருடைய கோல் அவரிடத்துல இருந்தது. அப்படிப்பட்ட மோசேக்கு இது நமக்கு ஒரு பாடம். அதுக்காக மோசையை கட்டித்து விட்டா நரத்தை தூக்கி போட்டார் அப்படிலாம் கிடையாது. நமக்கு இது ஒரு பாடம். என்ன பாடம்? அந்த ஜனங்கள் அலம்பல் பண்ணாங்கல்ல, அதுக்கு ஒரு விளக்கத்தை மோசையே சொல்லுகிறார். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 50-52 வரைக்கும் வாசிக்கலாம். உபாகமம் 32 50-52 வரைக்கும். நீங்கள் சீன் வனாந்தரத்தில் உள்ள காதேசிலே மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதுனாலே உன் சகோதரனாகிய ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரித்து தன் ஜனத்தாரிடத்துக்கு சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறப்போகிற மலையிலே மரித்து உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். நான் இஸ்ரேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனாலும் அதற்குள் நீ பிரவேசிக்க மாட்டாய். இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தை பார்த்து நீ கேட்பாய், எல்லாம் விசுவாசிப்பாய், ஆனா அதுக்குள் பிரவேசிக்க மாட்டாய். எப்போ? கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது. கர்த்தருடைய கட்டளை என்னது? என்னோட பேசு. இவரு பேசாம அடிச்சுட்டார். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதான் கற்பனை கட்டளை, அதன்படி செய்யுங்கள். செய்தால் நீங்கள் எங்க போவீங்க? பரலோக ராஜ்யம் போக முடியும். இவன் அந்த ஜனங்களுடைய காரியத்தினால அவர்கள் மேல கொள்ள கோபத்துல இவன் கோபமடைந்து கர்த்தரை அடித்து விட்டான். ஆவிக்குரிய வாழ்க்கையில உலகத்துல ஒவ்வொருத்தரும் தான் பேசுவாங்க. ஆனா நீ கர்த்தரோடு பேசு, கர்த்தரோடு பேசு. அவரை அடிக்க கூட அவருடைய கற்பனைகள் எதுவும் அதுக்கு சரியாய் கீழ்ப்படியுங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பாய். அப்ப இந்த இடத்துல இந்த ஜனங்களவே கடிதம் என்ன சொல்லியிருக்கணும்? அறிவிட்ட ஜனங்களை, அறிவு இருக்க? சும்மா ஏன் கர்த்தரை கோபப்படுத்துறீங்க? உங்களை எகிப்துல இருந்து நடத்தினாரா? முதல்ல உங்களுக்கு எங்க அற்புதம் நடந்துச்சு? தண்ணியில நடந்துச்சா? செங்கடல் படந்துச்சா? வந்தீங்களா? உங்களுக்கு எவ்வளவு அற்புதமா ஆண்டவர் செய்தார். ஏன் நீங்க அவர் மேல நம்பிக்கை இல்லை? இவ்வளவு பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் செய்திருக்கிறாரு, இன்னும் கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொல்லி ஜனங்களை கடிந்து கொண்டு கர்த்தரை பரிசுத்தப்படுத்து. இந்த ஜனங்களை வைத்து கர்த்தரை என்ன செய்திருக்கணும்? ஆராதிக்க வைத்திருக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்த வைத்திருக்கணும். இன்னைக்கு நாம் கர்த்தர் பரிசுத்தத்தின் தேவன். அவருடைய பரிசுத்தத்தை நாம் எப்பொழுது குலைக்கிறோம் என்றால் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம போகும்போது கர்த்தருடைய பரிசுத்தத்தை நாம் சீர்குலைக்கிறோம். அதனால்தான் அவர் எரிச்சல் அடைகிறார். மோசைக்கு அந்த தண்டனையை கொடுத்து விட்டார். இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ கோபம் ஒரு காட்டை அழித்து விட்டு இவன் அந்த கானான் என்ற தேசத்துக்கு போக முடியாதபடி இவன் வாழ்க்கை அங்கேயே வனாந்திரத்திலேயே முடிந்து போயிட்டு. அப்ப நம்முடைய ஓட்டம் இந்த உலகத்தோடு முடிந்து விடக்கூடாது. யோர்தானை கடந்து நம்ம எங்க செய்யணும்? கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும். கர்த்தருடைய கற்பனை, கர்த்தர் என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவரோடு கூட என்ன செய்யுங்க? அவரோடு பேசுங்கள். விசுவாசத்தை சீர்குலைக்காதபடி கற்பனைகளை கீழ்ப்படிந்து கர்த்தரை பரிசுத்தப்படுத்து. கர்த்தரை அவரே பரிசுத்தம். ஆனா அவர் என்ன சொல்ற? என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்தவில்லை சொல்றாரு. அதைத்தான் நம்ம யோசிக்கணும். அவரே பரிசுத்தம் உள்ளவர். அப்ப என்னை நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி விட்டீர்கள். ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள், தேவ ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். சொன்னது போல என்னை நீங்கள் பரிசுத்த கர்த்தர் தன்னை பரிசுத்த குலைச்சலாக்க நாம் முயற்சிக்கும் போது கர்த்தர் கோபம் கொண்டு ராஜ்யத்தின் வாசலை அடைத்து விடுகிறார். அடுத்தது
இன்னும் சின்ன காரியம்தான், மாம்சத்தில் தான் தோன்றும் இச்சை. எல்லாருக்கும் அந்த உணர்வுகள் இருக்கும். அது உணர்வுகளில் ஒன்றுதான். தேவன் அதை நியமித்திருக்கிறார். ஆனால் அந்த இச்சைக்கு இடம் கொடுப்போமானால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை அழித்துவிடும். கட்டாயம் அழித்துவிடும். ஏன்தான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1:15 யாக்கோபு 1:15 பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப இச்சை, மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம், ஆனா அதை அடைவதற்கு தகாத வழிகளை பயன்படுத்தும் போது அது இச்சை. நமக்கு சரீரத்துல ஆண் பெண் கணவன் மனைவி உறவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனால் நியமிக்கப்பட்ட பரிசுத்த மேய்வாகம். அதுக்கு மீறி செயல்படும் பொழுது அது இச்சை. இன்னைக்கு பார்த்ததெல்லாம் வாங்கணும் இச்சை, அடுத்தவன் சொத்து மேல ஆசை, பிறர் பொருள் மீது ஆசை. இதுதான் பிரமாணத்தை. பிறர் பொருளை நீ என்ன சொன்னாரு, பிறர் பொருளை இச்சையாது இருப்பாயாக. இன்னொருத்தனுக்கு உரியதை உனக்கு வேண்டும் என்று சொந்தம் கொண்டாட முயற்சிக்காதே. ஒரு தாவீது இச்சை கொண்டு ஒரு உரியாவின் மனைவியை தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். கர்த்தர் அவன் மேல ஏதோ ஒரு வகையில அன்பு இருந்ததுனால இறக்கம் வச்சாரு. ஆனா அவன் பெத்த பிள்ளைய தண்டிச்சாரா இல்லையா? தண்டிச்சார். எனக்கு அருமையானவர்களே, இச்சைக்கு அற்பந்தரித்த பாவத்தை. அதனால்தான் பவுல் தீமோத்தேயுக்கு, வாலிப வயதில் இருக்க தீமோத்தேயுக்கு ஒரு அழகான ஆலோசனை கொடுப்பார். 2 தீமோத்தேயு 2:22. ஆமா, 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் பாவத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவரோட நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி ஆடு. அல்லேலூயா. அப்ப அழகா ஆலோசனை கொடுக்கிற, நீ எதை நாடணும்? அன்பையும் சமாதானத்தையும் நாடணும், இச்சைகள் நாடக்கூடாது. அவன் வாலிப வயசு. வாலிப வயதுல சரீரம் விரும்பும், அதுக்கு உடன்பட்டு விடாதே. பாலியத்தின் இச்சைகளுக்கு நீ உடன்படாதே. ஒரு யோசேப்பு பாலிய வயது, ஆனா இச்சைகளுக்கு உடன்படவில்லை, தன்னை காத்து கொண்டான். அதனால்தான் யோசேப்பு நற்கனி தரும் செடி. இன்னைக்கு நாம் கனி கொடுக்கிறோம், அது துர்க்கனி கொடுக்கிற செடியா இருக்கிறோம். திராட்சரசம் இனிமையா இருக்கணும், அது புளிப்பா இருந்தா சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லி நரி கூட வாயில வைக்காது. இன்னைக்கு நம்ம கதை அப்படிதான் இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இச்சை ஒரு நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்தை அழித்து விடும், ஆவிக்குரிய வாழ்க்கையை எரித்து விடும். இது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். கடைசியாக ஒரே ஒரு காரியம், பொறாமை. பொறாமை என்று பேச்சிலே பார்க்கிறோம். பொறாமை ஒரு மனுஷனை காட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து விடும். ஆதியாகமம் 37:11 வாசிக்கலாம். ஆதியாகமம் 37:11. அவன் சகோதரர் அவன் யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதில் வை. இப்ப யோசேப்புக்கு வெளிப்பாடு வருது. இவன் ஒரு 11 கதிர்கட்டுகள் வணங்குகிறது இப்படிலாம் சொல்லுகிறான். உடனே இந்த சகோதரர்களுக்கு இவன் யோக்கியனா அப்படின்னு சொல்லி பொறாமை கொள்கிறார்கள். அதனால என்ன ஆச்சு? குழியிலே போட்டார்கள். 10 காசுக்கு 20 காசுக்கு விற்று போட்டார்கள். ஆனா கடைசியில என்னாச்சு? இந்த 11 பேரும் போய் யோசேப்புன்னு தெரியாமலே அவனுக்கு முன்னால் வணங்கினார். எகிப்தில் போய் வணங்கினார். கர்த்தர் எகிப்தில் அவனை அதிபதியாக உயர்த்தினார். யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த இடத்துல கூட என் சகோதரர்கள் இவ்வளவு மோசமானவங்க, சகோதரர்கள் அறிந்து கொண்டார். ஆனால் அந்த இடத்துல அவன் பொறாமை கொள்ளவே இல்லை. அப்ப யோசேப்புக்கும் அவனுடைய சகோதரர்கள் 11 பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. இப்ப பொறாமை இல்லாதவர்கள் யோசேப்பு, அந்த பொறாமையோடு இருந்த பாருங்க அவர்கள் வாழ்க்கை. என்னதான் இருந்தாலும் கடைக்குட்டி தானே இன்னைக்கு தேசத்துக்கு ஆளுகை செய்கிறவனா இருந்தா, தகப்பனுக்கு கனத்தை ஏற்படுத்துகிறவனா இருந்தா, அதே நேரத்தில் சகோதரர்களுக்கு பஞ்ச காலத்திலும் பிழைப்பு கொடுக்கிறவனா இருந்தா, அப்போ அந்த பொறாமை
பொறாமையினால இன்னைக்கு அநேகர் நம்மை தூக்கி கீழே போடுவாங்க. நீ பொறுமையோடு பொறாமை கொண்டாலும் சரி. இன்னைக்கு ஜெலஸ் அநேருக்கு நம்ம மேல ஒரு பொறாமை இருக்கும். கவலையப்படாதீங்க, அது ஒன்றும் நம்ம மேற்கொள்ளாது. அடுத்த மேல வைத்திருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்ம உயர்த்தத்தான். நீ யோசிப்பாயிரு, நீ யோசிப்பாயிரு. அடுத்த இயேசு கிறிஸ்து 27:17 மத்தேயுல வாசிக்கலாம். 27:17 மத்தேயு. பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்தார். பார்த்தான், நல்ல மனுஷனா இருக்கிறாரு. ஏன்னா மனைவி வேற சீட்டு கொடுத்துட்டாங்க, இவன் நிமித்தம் இரவெல்லாம் துன்பப்பட்டேன். யாதொரு குற்றத்தையும் செய்யலையே, மரணத்துக்கு எதுவான தவறு எதுவுமே, இது மார்க்க ரீதியா என்னவோ அவங்க பேசிக் கொள்ளுகிறார்கள். நான் மரணத்துக்கு எதுவான தவறு எதுவும் செய்யலையே, இவரை விடுவிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அப்போ இவ்விடத்துல யாதொரு குற்றத்தையும் நான் காணவில்லையே. இவர்கள் பொறாம, இவர் வளர்ச்சி பிடிக்கல. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் அறிந்து கொள்ளுகிறான். அதனால இவன் பொறாமையில தான் செய்தார். ஆனா இயேசு கிறிஸ்து பொறாமை கொண்டாரா? பிதாவே இவர்களுக்கு அந்நியம், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்போ அந்த பொறுமை உள்ளவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். பொறாமை உள்ளவர்கள் இழந்து போவார்கள். அந்த பொறாமை கொண்டவர்கள் அத்தனை பேர் என்ன செய்தாங்க? ரத்தப்பழி அவர்கள் மேல் வந்த, எங்கள் மீது எங்கள் பிள்ளைகள் மீது அந்த ரத்தப்பழி வரட்டும் என்று சொல்லி தன் தலையில் தாங்களே மண்ணெளி போட்டுக் கொண்டார்கள், சிதறுண்டு போனார்கள். ஆனா கர்த்தர் தன்னுடைய அனாதை தீர்மானத்தினால சிதறுண்டு அந்த ஜனங்களை இன்னைக்கு கூட்டி சேர்த்து அந்த தேசத்துல வைத்திருக்கிறார். ஆனா சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்ட பாடுகள், அங்கே ஜெர்மனியில ஹிட்லரால் அழிக்கப்பட்டவர்கள், ஒவ்வொரு பேரரசும் அந்த யூதர்களை குறிவைத்து அழித்த அழிவுகள், அந்த பாடுகளை கொண்டாச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து நாமம் இன்றைக்கு உயர்த்தப்பட்டு பொறாமை கொண்டது யூதர்கள். யார் மேல? இயேசு கிறிஸ்து மேல. ஆனா இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவோடைய தலை உயர்த்திருக்கிறது. பொறாமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எலும்பொறுக்கி என்று நீதிமொழிகள் 14:30 எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:30. சொஸ்த மனசு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி, போன் கேன்சர். பொறாமை ஒரு மனுஷனை ஒரிக்கிடும். இந்த பொறாமைக்கு ஒரு மருந்து இருக்கு, அது ஆவிக்குரிய பிரகாரமாவே எழுதப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 13:4. 1 கொரிந்தியர் 13:4. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமப்பாய் இற. அப்ப அன்பு இருந்தா ஒரு மனுஷனுக்குள்ள பொறாமை வராது. அதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அன்பாய் இருங்கள், தன்னை போல் பிறனையும் நேசிங்கள், ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்கள், என்னிடத்துல அன்பாய் இருங்கள் என்று அவர் அன்பை குறித்தே சொன்னார். சகோதரருடைய அன்பு, எல்லாருடைய அன்பு, இதையெல்லாம் குறித்து அவர் புதிய ஏற்பாட்டில் அதிகமாய் சொல்லியிருப்பார். அன்பு இருந்தால் ஒரு மனுஷனுக்குள்ள பொறாமை வரவே வராது. அப்ப இன்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள பொறாமை இருக்குதுன்னா அவனுக்குள்ள அன்பு இல்லை என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம அன்பா இருக்கிறோமா? மற்றவர்கள் குறித்து நம்ம மட்டம் தட்டவும் வேண்டாம், அவர் உயர்ந்திருப்பதை கண்டு பொறாமை கொள்ளவும் வேண்டாம். அவர்கள் எல்லாரும் நல்ல விதமாய் பார்ப்போம். அப்போ அன்பு இருக்குமானால் நாம் பொறாமை கொள்ளவே மாட்டோம். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு, அவர் எந்த இடத்துலையும் யார் இடத்துலையும் பொறாமை கொள்ளவே இல்லை, அவர் பெருமை கொள்ளவும் இல்லை. அந்த அன்பு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொறாமைக்கு இடம் கொடுக்க. அன்பு இல்லாவிட்டால் அது எலும்புருக்கி, அது போன் கேன்சர், என்றைக்குனாலும் ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்ட்ரக்சரை அதை அழித்து போட்டுடும். அப்போ ஒரு சிறிய நெருப்பு. இப்போ இன்றைக்கு இந்த நாவு தான் சிறிய இந்த நெருப்பை கொடுக்கிறது. அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியெல்லாம் செய்து விடுகிறது. முதலாவது எரிச்சல். அந்த எரிச்சல் முதல்ல பார்த்தோம். அடுத்தது வீணான
வாக்குவாதம், அடுத்தது முடிவெடுக்க முடியாத தடுமாற்றம், அதை கோபம், பேச சொன்னா அடிக்கிறது, இச்சை, பாலிய இச்சைகள், அடுத்தது பொறாமை. இந்த 6ஐயும் கர்த்தர் அருவருக்கிறார். நீதிமொழியில இருக்கு. இந்த 6 கர்த்தருக்கு அருவருக்கு, 7ம் அவருக்கு அருவருக்குன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த 6ஐ வெறுக்கிறார். அப்ப இந்த 6ம் எதுல இருந்து வருகிறது? நம்முடைய மாம்சத்தோடு உடன்பட்டது. இப்ப இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. சரி, இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 3:4, யாக்கோபு 3:4, ஒரு சிறிய துருப்பை பற்றி எழுதப்பட்டிருக்கு. ஒரு சிறிய இன்ஸ்ட்ருமெண்ட். கப்பல்களை பாருங்கள், கப்பல் மகா பெருசு, கடும் காற்றுகளினால் அடிபட்டாலும் அவங்களை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்க இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே சுக்கான், சிறிய சுக்கானால் அது திருப்பப்படும். அவ பெரிய கப்பல். அப்ப அன்னைக்கு பெரிய காட்டை ஒரு சின்ன தீ அழித்தது. இன்னைக்கு அந்த பெரிய கப்பல் விசுவாச கப்பல். அப்ப அந்த விசுவாச கப்பலை சேதப்படாதபடி இந்த இச்சைகள், பொறாமை, வாக்குவாதங்கள், இன்னும் எரிச்சல், இந்த காரியங்கள் எல்லாம் இந்த கப்பலை, ஆவிக்குரிய கப்பலை அக்கறை கொண்டு சேர்க்காதபடி ஓட்டையாக்கிவிடும், அழித்துவிடும், எரித்துவிடும். ஆனா கப்பலை இந்த பாடுகள் மத்தியில சரியாய் நம்ம திசை திருப்பி வழி நடத்துகிறது ஒரு சின்ன சுக்கான். அந்த சுக்கான் தான் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் வழி இதுவே, இதுல நடவுங்கள் என்று சொல்கிற சத்தத்தை துணிக்க செய்வர். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். நீர் போகும் பாதையை அவர் அறிந்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம விசுவாச கப்பலை சேதமின்றி நேராக அங்க தேவனுடைய சமூகத்துல கொண்டு போய் சேர்க்கிறது அந்த சின்ன சுக்கான் என்ற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப எனக்கு அருமையா தேவச்சன், இன்னைக்கு இந்த ஒரு சின்ன தீ காட்டை அழித்து விடுவது போல, சின்ன ஓட்டை கப்பலை வீழ்த்தி விடுவது போல, ஒரு சின்ன சுக்கான் கப்பலை என்ன செய்கிறது? கரை சேர்க்கிறது. அந்த சுக்கான் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மில் இருக்கும்போது நாம் இதையெல்லாம் மேற்கொண்டு இந்த இச்சைகள், வாக்குவாதங்கள், தடுமாற்றங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு நாம் அக்கறையிலே போய் சேர்வோம். நிச்சயமாகவே சேர்வோம், சேர்ப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதனால் நம்மை பேசியிருக்கிறார். வருஷத்தின் கடைசி நாட்கள் வந்திருக்கிறபடியால் ஆவிக்குரிய காரியங்களிலே நம்ம சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அவை இன்றைக்கு எல்லாமே நம்ம சரீரத்தை குறித்து தான், குறிப்பாக நாவை குறித்து. அது எப்படி ஒரு காட்டை ஆவிக்குரிய வாழ்க்கை அழித்து விடுகிறது, எப்படி ஒரு சின்ன ஓட்டை அவன் ஒரு பெரிய கப்பலை வீழ்த்தி விடுகிறது, அதெல்லாம் பார்த்தோம். ஒரு 6 காரியங்களை பார்த்திருக்கிறோம். அதை கொஞ்சம் அலசி பாருங்க. வேல் நம்மிடத்தில் இருக்கும், இல்லை என்று சொல்ல முடியாது. அது இல்லாமல் போக வேண்டும். அதற்காக எஞ்சியுள்ள காலங்களிலே எல்லாம் உபவாசித்து ஜெபித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சியடைய பாருங்கள். நாம் உலகத்தின் ஆசீர்வாதங்களில வளர வேண்டும் என்று விரும்புவோம். உலகத்தின் நன்மைகள் அதிகம் கிடைத்தால் நல்லது என்று சொல்லி எதிர்பார்ப்போம். அந்த ஆவிக்குரிய நன்மைகள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியையும் தேடும் பொழுது மற்றவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். கண்களை மூடும், தேவன் நோக்கி பார்ப்போம். அன்பின் தேவனையும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து விடுவது, இந்த ஏதேன் தோட்டத்து உறவை எரித்து விடுகிற காரியங்களை பார்த்தோம். அப்பா, இன்னைக்கு அவைகளிலிருந்து விடுதலை பெற எல்லா ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறேன். இந்த ஆலோசனைகளுக்கு செவி சாய்க்கிறோம், கீழ்ப்படுகிறோம். எங்கள் விசுவாச கப்பல் சேதமாகாதபடி எங்கள் ஆத்மாவை அக்கறையிலே உம்மிடத்தில் கொண்டு போய் சேர்க்க உதவி செய்கிறேன். அந்த சுக்கான் எப்படி காற்று, மழை, இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும் பொழுது அழகாய் அதை திசை திருப்பி நேர்த்தியாய் கொண்டு நடத்துகிறதோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர் எங்களை நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு அப்பா எலியேசரை நடத்தினீர், நேர்வழியாய் நடத்தினது போல இதோ எங்களை இன்றைக்கு நேர்வழியாய் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
அதை தாழ்த்துகிறோம், உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும்படியா செபிக்கிறேன். அவர்களை பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். இந்த கரத்தின் நன்மையினால் திருப்திப்படுத்துங்கப்பா. நீங்க அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வழி நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise Lord. சூப்பர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், எல்லாரும் ஸ்தோத்திரம், எல்லாரும் ஸ்தோத்திரம்.